புருஷம் பொண்டாட்டி ஒரு பெட்டில் ஒரு நொழும்பு வலைக்குள்ளதான். கோமர் புள்ள இளந்தாரி பிள்ளைக்கும் கோமர் பிள்ளைக்கும் பாப்பா ஆண்டு தெரியும். அப்பல காப்பாத்துறதுக்கு ஓட்டேன் என்ன காப்பாத்துறதுக்கு ஓட்டையா இப்படி இருந்து வளகணும். அப்பதான் பிரிஞ்சு படுக்காரே ஐயோன்னு அவதிப்படுவார். படுக்கைய பிரியுங்க. நான் என்ன கேட்கறேன், ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிறத எப்படி பிரிக்கிறது? பிள்ளைகள் தலைப்பட்டோன்னா அவர் ஒரு வீட்டுக்கு இவ ஒரு வீட்டுக்கு. நீ 70 வயது அடைந்தாலும் அப்ப கனவு மனைவி சேர்ந்திருக்கணும். 10 வயசு அடைந்தால் பிள்ளைகள் பிரியணும். இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லு. இப்ப பிள்ளைகள் சேருது, புருஷன் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. கேட்டு வச்சா நிறைவேற்றணும், ஆனா நேர்ச்சை வைக்காதேன்னா ஏன் சொல்றாங்க தெரியுமா? எழுதினதான் நடக்கும். நீ நேர்ச்சை வச்சதால நோய் குணமடையவும் போறது இல்ல, நீ நேர்ச்சை வச்சதால காணாத்த பொருள் கிடைக்க போறதும் இல்லை. எழுத்து முந்திட்டு நேர்ச்சை வைக்காது. நேர்ச்சை வைக்கிறதால ஒரே ஒரு நன்மை நடக்கும், கஞ்சனுக்கிட்ட இருந்து ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும். அவ்வளவுதான். படைத்த இறைவனுக்கு தெரியும் நாளை என்ன நடக்கும் என்று. நீ டாக்டர் ஆனால் உன்னுடைய பை மிஸ்டேக்கால் ஒருவன் மரணிக்கலாம். அந்த மரணத்துக்கு கொலை குற்றம், உனக்கு மரண தண்டனை கிடைக்கும். மறுமையில் உனக்கு நரகம் கிடைக்க இருக்கும். அல்லாஹ் உன்னை காப்பாத்தி நீ தேவையில்ல ஒரு பார்மசியை வச்சுக்கிட்டு சும்மா உட்காரண்டு ஆக்கியிருக்காண்டா. என்ன பிரச்சனைங்கிற நமக்கு எளியரசுக்கு நமக்கு கிடைச்சிட்டான் ஆகும். நமக்கு எளியரசு கிடைக்கும். நாம அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாத எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதப்பட்ட எதுவுமே நம்மளை விட்டு மிஸ் ஆகாது. அப்ப காலு கீழே கைய போட்டு ஒரு ஆளை இடுப்பை பிடிக்க சொல்லி தலையை பிடிக்க சொல்லி அப்படி ஆட்டாவுல தூக்கி வைக்க அல்ஹம்துலில்லாஹ். அங்க உள்ள ஒருத்தன் மடி கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொன்னான், ஆஜி இன்னா லில்லாஹி என்று சொல்லுங்க. அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ஆளு தெளிவா சொன்னா, இல்ல தம்பி அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன் ஹாஜி? அப்புறம் காலுக்கு மேலால ஏறின லொரி தலைக்கு மேலால ஏறி இருந்தா வேர்ல்டுல ரொம்ப பெரிய வசதியா இருக்கிறவன் ஒரு டேப்லெட்டை சும்மா எடுக்க மாட்டான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க கெஸ் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல போய் 2 மாசமா போட்ல இருக்கோம் சார், ஒரு பெனடால் கூட தரலாமாங்க. அந்த டாக்டர் சும்மா டேப்லெட் கொடுக்க மாட்டான், என்னன்னு கண்டுபிடிக்காம டேப்லெட் குடிக்க மாட்டான். இங்கெல்லாம் நம்ம எலிகள் மாதிரி தான், நம்ம கிட்ட தான் அவன் அப்ளை பண்ணி பாக்குறது டேப்லெட் வேலைதான். فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. அன்புக்குரிய அருமை சகோதரர்களே, சூரத்து நஹல் 16வது அத்தியாயத்தினுடைய 97வது வசனத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு வாசகம்தான் இன்றைக்கு தலைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வலனஜிஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன். மூமினான ஆணோ பெண்ணோ ஈமான் கொண்ட நிலையில் யாரு நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவருக்கு நாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறோம் அப்படி என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இன்றைய போடப்பட்ட தலைப்பு நிம்மதியை இழந்த மனிதர் சமுதாயம். ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு இதோ வழி அப்படிங்கிறது சூரத்து நஹலினுடைய 97வது வசனம். அங்க என்ன சொல்லப்படுதுன்னா, ஆணோ பெண்ணோ அவர் ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல் செய்தால் அவருக்கு நிம்மதியான வாழ்க்கை உண்டு. இந்த வசனத்தை பல தடவை நாம் திருக்குர்ஆனிலே ஓதி இருப்போம், கேட்டு இருப்போம், தர்ஜுமா வாசிப்போம். ஆனால் இந்த சிறிய ஒரு வார்த்தைக்குள் இருக்கக்கூடிய பெரிய ஒரு எடுபொருள் என்ன, இங்கிருந்து நிம்மதி நமக்கு எப்படி கிடைக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடித்து சொல்லலாம், இது தவிர இன்னொரு வழியில் நிம்மதியை யாராவது சொல்ல வந்தால் இடையில் தோற்றுத்தான் போவார்கள். இன்றைக்கு நிம்மதிக்கான ஆலோசனைகள், நிம்மதியான வாழ்வு முறை, மன நிம்மதிக்கு நாங்கள் சில வழிமுறைகள் தருகிறோம் என்று பல அமைப்பினர்கள் பல தரப்பினர்கள் வியாபாரம் கூட செய்கின்றார்கள். இந்த சுனாமி வந்த நேரத்திலே இந்தியா டுடே பத்திரிகை, இந்தியா டுடேங்கிற அந்த பத்திரிகையினுடைய ஸ்டைல் என்னன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற மிக முக்கியமான ஒரு தலைப்பு அட்டையில வந்துடும்.
அப்ப இந்த சுனாமி வந்த அந்த ஆண்டு இந்தியா டுடேயினுடைய முக அட்டை நிம்மதி என்ன விலை? ஏன்னா அன்றைக்கு மனுஷனுக்கு நிம்மதி தேவைப்பட்டுச்சு. இந்த கவுன்சிலிங் என்கிற ஒரு வேர்டு உலகத்துல நம்ம சமுதாயத்துல நம்ம மக்களிடத்துல எப்ப பிரபல்யமாகுதுன்னா சுனாமிக்கு போறது. அதுக்கு முன்ன அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியாது. படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லா துறைகளையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சைக்காலஜி, கவுன்சிலிங், பிஎஸ்சி, டிப்ளமா அப்படிங்கிற துறையை தேர்ந்தெடுக்க தொடங்கினதே இந்த கொரோனா இதுக்கு பிறகு, சுனாமிக்கு பிறகுதான். அதுக்கு முன்ன படிச்சவங்க எல்லாம் சும்மா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட யாரும் போறதுக்கு இல்லை. இந்த பெரும்பாலும் மனிதர்களை அடிச்சு பிச்சுக்கிட்டு நிம்மதியை தேடி போடுற அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்கல. பிறகுதான் அது ரொம்ப தேவையா போச்சு. இன்னைக்கு பயம் பண்ணக்கூடிய மௌலைமார்கள் கூட தலைப்ப ஏதாவது உளவியல் பார்வை என்று போட்டா தான் மக்கள் வர்ற மாதிரி நிலைமை மாறி போச்சு. முதல்லாம் தொழுகை வழக்கம், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நோன்பு, குர்ஆன் கூறும் மனித நேயம், இப்படிதான் தலைப்பு இருந்துச்சு. பிறகு அண்மை காலமா தலைப்பு எப்படி தெரியுமா? குழந்தை வளர்ப்பு ஒரு உளவியல் பார்வை, திருமணம் ஒரு உளவியல் பார்வை, கணவன் மனைவி ஒரு உளவியல் பார்வை. என்ன உளவியல் பார்வை? அந்த உளவியல்ங்கிற எங்கிருந்து வந்துச்சு? இதுவே ஒரு உளவியல் பிரச்சனையா போச்சு. இதுவே ஒரு உளவியல் பிரச்சனையா போச்சு. அந்த உளவியல் என்கிற ஒரு சொல்லு என்ன செய்யணும்? உள்ள வரணும். நம்ம எல்லாம் தாவா பிரச்சாரத்துல ஈடுபட்டு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளை தாண்டிக்கிட்டு இருக்கிறோம். ஆரம்ப காலத்துல நம்ம எங்க போனாலும் ஒரு தலைப்பு இருக்கும், மூட நம்பிக்கை. ஒரு காலத்துல மூட நம்பிக்கையை பத்தி அப்துல் ஹமீத் ஷராய் தான் சரியா பேசுவார். மக்கள் மத்தியில ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, பின்னுக்கு வாராக்களுக்கு இடம் வச்சு கொஞ்சம் முன்னாடி. இப்ப எங்க போனாலும் உளவியல் உளவியல் என்கிற ஒரு மூட நம்பிக்கை திரும்ப வந்துடுச்சு. நான் என்ன சொல்றேன்டா, புதுசா நாம உளவியல் என்ற சொல்ல தூக்கி பிடித்தாலும் இந்த உளவியல் என்கிற ஒரு விஷயத்த உளவியல் என்று சொல்லாம திருக்குர்ஆன் அப்பருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்குது. அது அழகா சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. எந்த ஒரு வசனத்தை எடுத்தாலும் அந்த வசனம் எவ்வளவு அழகா நாசுக்கா மனிதனுக்கு நேர்வழி காட்டுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். சூரத்து நஹ்ல இந்த வசனம் அப்பவும் இருந்துதான் இருக்குது. சூரத்து நஹ்ல இந்த 97வது வசனம் அப்பவும் தான் இருக்குது, இப்பவும் இருக்குது. இப்ப பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, நிம்மதியான வாழ்க்கைக்கு இங்க வா அப்படின்னு சொல்லுது. இந்த நிம்மதியான வாழ்க்கைக்கு அந்த இந்தியா டுடே தலைப்பிட்டுச்சு இல்ல, நிம்மதி என்ன விலை என்ற தலைப்பு. உள்ள என்ன தெரியுமா? பிரீத் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி, நிம்மதிக்கான ஒரு பயிற்சி முகாம். அதே மாதிரி 10 நாள் பயிற்சி முகாம், மனதில் உள்ள கவலைகளை எப்படி நீக்குவது. இப்படி DMR, டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற ஒன்று, பிரீத் எக்ஸசைஸ் அப்படி என்ற ஒன்று, ஹிப்னோட்டிசம் அப்படிங்கிற ஒன்று, இப்படி சில வியாபாரங்கள் எல்லாம் வந்துருச்சு. அங்க போனா இந்தியாவில் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய ஒரு ஹோல்ல ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா உட்கார வைப்பாங்க. நம்ம கொரோனாவில் தொழுத மாதிரி அப்ப தனித்தனியா அப்படியே உட்கார வைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு வெள்ளை உடுப்பை உடுத்து ரிலாக்ஸா அப்படியே உட்கார வைப்பாங்க. எந்த தொந்தரவும் இருக்காது. ஒரு சின்னதா ஒரு இசை ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு இயற்கை சத்தம், நீர்வீழ்ச்சியினுடைய சத்தம், ஒரு பறவையினுடைய கீச்சு கீச்சு சத்தம், ஒரு அமைதியான ஒரு சத்தம் இருந்துச்சு. ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் ஒடுத்துக்கிட்டு பெரிய தாடியும் முடியும் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து எல்லாரும் அப்படியே கண்ணை மூடுங்க அப்படிம்பார். எல்லாரும் கண்ணை மூடுவாங்க, மூச்சை நல்லா எடுத்து விடுங்க அப்படிம்பாங்க. அப்படியே எல்லாரும் இருங்க. இப்ப மூச்சை நல்லா எடுத்து விடுங்க, உங்க மனசுல இருக்கிற பாரம் அப்படியே வெளியே போகுது. உங்களுக்குள்ள இப்ப சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒரு நல்ல அழகான இடத்துல இருக்கிறீங்க, ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த பறவை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு பக்கத்துல ஒரு நீர்வீழ்ச்சி, அமைதியான இடம், நிம்மதியான அமர்வு. இப்படியே சொல்லி கொஞ்ச நேரம் அந்த மைண்டர் என்ன செய்யணும், கன்வெர்ட் பண்றோம். வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை யோசிக்க விடாம நான் சொல்றத மட்டும் கேளு. அப்படியே கண்ணை முழிச்சோன்ன எப்படிப்பா இருக்கணும்னு ரொம்ப நிம்மதியா இருக்கும். காசை வேண்டிய இடத்துக்கு விட்டுருவான். இந்த ஆள் என்ன செய்யணும், வீட்டுக்கு தானே போகணும். வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை பார்ப்பான், பிரச்சனையெல்லாம் திரும்ப வந்து அவவாலாம் பிரச்சனையே வந்து
இவன் என்ன செய்யணும், கடைக்கு போகணும். கடையை போய் திறப்பான், அம்புட்டு கோலும் வெறும் செக்கெல்லாம் ரிட்டர்ன் ஆகும். திரும்ப பிரச்சனை அப்படியே வந்து. இப்ப பிரச்சனைக்கு தற்காலிகமான தீர்வுகள் தான் இந்த மூச்சு பயிற்சி, இந்த டிஎம்ஆர், டீப் மைண்ட் ரிலாக்ஸேஷன், இந்த ஹிப்னோட்டிசம், இதெல்லாம் வந்து தற்காலிகமான விஷயம். உலகத்திலேயே பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. நீங்க எந்த டிக்ஷனரியில எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட் என்று அடிச்சா அதுல ஒரு வேர்டு வராது. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, தலையிடிக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதாவது பிரச்சனைகளை தீர்க்க முடியாது, பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கத்தான் முடியும். வேண்டாம், பிரச்சனை உள்ள இல்லையே, வெளியில இருக்கிறது. பிரச்சனை வெளியில இருந்து வர்றது. பக்கத்து வீட்டுல ஒரே சத்தமா இருக்குது, கங்குட்டம் கண்டு சத்தம், எனக்கு தலைவலியா இருக்குது. இதுக்கு நான் போய் மருந்தெடுத்து இஞ்ச சத்தத்தை எல்லாம் மாக்கலாமா? அங்கதான் போகணும். அங்க போக முடியுமா? போக முடியாதுல்ல. இதை எப்படி சமாளிக்கிறது? அந்த சத்தத்தை ரசி. இதுதான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப ஸ்ட்ரெஸ் ட்ரீட்மெண்ட்ங்கிற வேர்டு இல்ல, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற வேர்டு தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ங்கிறது தான் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வழி. அதுல பெஸ்ட் உலகம் போற்றக்கூடிய, உலகத்திலேயே முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஃபிஷ் ஹேண்டிங், தூண்டல் போடுங்க அப்படிங்கிற. நம்ம டாக்டர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ப்ரெஷர் ரொம்ப அதிகம் வந்தா வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் கொண்டு வைங்க, மீன் தொட்டி கொண்டு வைங்க. வீட்டில் ஒரு மீன் தொட்டி வைங்க, உங்களுக்கு ப்ரெஷர் வராது. ப்ரெஷர் அதிகமா இருக்கிற ஆட்களுக்கு டாக்டர்ஸ் கொடுக்குற ஐடியா தெரியுமா? வீட்டில் ஒரு நல்ல ஒரு மீன் தொட்டி வைங்க. அதுக்கு முன்னாடி அப்படியே கதிரை போட்டு அதை பார்த்துக்கிட்டே இருங்க, அது சுத்தி சுத்தி வர்றது. ப்ரெஷர் அப்படியே லோவாயிடும், உண்மையா லோவாகும். இது என்ன இது இங்க யோசிக்க விடாம இங்க பார்க்க விடுறான். இதை பார்த்துட்டு எப்படி ஓடுது, அதை பார்த்துக்கிட்டே அது வடிவா இருக்கும், அழகா இருக்கும். அப்ப ஃபிஷ் டேங்க் வச்சா ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், பிரஷர் குறையும். ஃபிஷ் ஹேண்டிங் பெஸ்ட் ஐடியா. உலகத்திலேயே ரொம்ப பெரிய வசதிக்காரன், கோடி கணக்கான ரூபா பொறுமதியான காரை கொண்டே அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே தூண்டெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருப்பான். மீனை கலட்டி பார்த்துட்டு திரும்ப குளத்துல விட்டு அடுத்த மீனை பிடிப்பான். அவனுக்கு மீன் தேவையில்லை, அவன் மீனை ஒரு 1000 கிலோ அதிகா கொடுக்குறாள். அவனுக்கு வசதி. அவன் மீன் பிடிக்கிறது கரைக்கு தேவைக்கில்லை. அவன் மீன் பிடிக்கிறது என்ன தெரியுமா? மைண்டை ரிலாக்ஸ் பண்றது. தூண்டல் போடும்போது இவனுடைய மைண்ட் என்ன செய்தண்டா, அது இழுக்குதான்னு பார்த்துட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது பொண்டாட்டி புள்ள, வீடு, சொக்கு, காசி, பணம், கடங்காரன், கடை, பிசினஸ், கண்டெய்னர் ஒன்று வெறுகுது, அதை மட்டும் பார்த்துட்டு மைண்டை தற்காலிகமா கன்வெர்ட் பண்றான். அது இழுத்தோன்னா கட்டியாச்சு. அடுத்த மீனை. எவ்வளவு நேரம் நீ ஃபிஷ் ஹேண்டிங் பண்றியோ அவ்வளவு நேரம் உனக்கு மைண்ட் ரிலாக்ஸ். இதான் பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட். அதாவது வேர்ல்டுல ரொம்ப பெரிய வசதியா இருக்கிறவன் ஒரு டேப்லெட்டை சும்மா எடுக்க மாட்டான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க கெஸ் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. நீங்க ஐரோப்பிய நாடுகள்ல போய் 2 மாசமா போட்ல இருக்கோம் சார், ஒரு பெனடால் கூட தரலாமாங்க. அந்த டாக்டர் சும்மா டேப்லெட் கொடுக்க மாட்டான், என்னன்னு கண்டுபிடிக்காம டேப்லெட் குடிக்க மாட்டான். இங்கெல்லாம் நம்ம எலிகள் மாதிரி தான், நம்ம கிட்டதான் அவன் அப்ளை பண்ணி பாக்குறது டேப்லெட் வேலைதான். டேப்லெட்டே கொடுக்க மாட்டான் அவன். 2 மாசமா நான் பிரான்ஸ்ல ஒரு நண்பர், அவருடைய மகன் போட்டில் வாங்க அப்படியே பார்த்துட்டு போகலாம் சிட்டியில அப்படியே பார்க்க போனோம். அப்படியே பார்த்துட்டு என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு, என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க? மாத்திரை தரலையே. எவ்வளவு காலம் வந்து? 2 மாசம் ஆச்சு. என்ன 2 மாசமா மாத்திரை தரலையா? அப்ப என்ன செய்யும்? டாக்டர் எல்லாம் வராங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க, போறாங்க. இன்னும் அவங்க டயக்னோஸ் பண்ணல, எப்படி தருவாங்க மாத்திரை? தரமாட்டாங்க. அவன் செய்ய மாட்டான். அப்படியான அந்த நாட்டுல எல்லாம் சும்மா எல்லாம் டேப்லெட் கொடுக்க மாட்டான். அவன் என்ன செய்வான்டா, மருந்து இல்லாத மருத்துவம் இந்த ஃபிஷ் ஹேண்டிங் சில விஷயங்களை கொடுப்பாங்க. நீங்க பார்க்கலாம், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிறவங்க கேட்டுக்கிப்பீங்க, இன்டர்நெட்ல பார்த்துட்டு இருக்கிறவங்க, அங்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கோ, இன்னைக்கு நைட்டு டிஸ்கோ. இன்றைக்கு நைட் என்ன செய்வாங்கடா, எல்லா சிட்டிலையும் ஏதாவது ஒரு ஹோட்டல்ல ஒரு டான்ஸ் நடக்கும், இசை போயிட்டு இருக்காங்க, நிறைய பேர் போறாங்க. எல்லாரும் நிம்மதியை தேடி தான் போறாங்க. அங்க சாராயத்தை குடிச்சிட்டு அங்க பெண்கள் இருப்பாங்க, ஆடிக்கிட்டு மியூசிக் கேட்டுக்கிட்டு அன்றைய நாள் அப்படியே கழிச்சுக்கிட்டு அடுத்த நாள் லீவை போட்டுட்டு அப்படியே படுப்பாங்க. அந்த அடுத்த 6 நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த ஸ்ட்ரெஸ் அந்த டிஸ்கோல கழிப்பாங்க. ஆனா சூசைட் பண்ணக்கூடிய ஆட்கள் அங்கதான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அங்க கிடைக்கல. வேர்ல்டுலயே
எந்த நாட்டுல மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆய்வை வந்து WHO எடுக்குது. எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஸ்லீப்பிங் டேப்லெட் எங்க கூடுதலா விற்பனை ஆகுதோ அங்கதான் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஒன்று யூகேல, இன்னொன்று யுஎஸ்ஏல, அமெரிக்கா. அங்கதான் சூசைட் அதிகமாகுது. அங்கதான் என்ன செய்யுது, ஸ்லீப்பிங் டேப்லெட் அதிகமா விற்குது. இப்ப நம்ம எல்லாம் வறுமையான நாடுகள், சோமாலியாவுல எல்லாம் மனுஷன் சாகல, பலஸ்தீன்ல எல்லாம் குண்டு போறாங்க, எவனுமே சூசைட் பண்ணிக்கல. எவன் ரொம்ப வசதியா இருக்கும், எந்த நாட்டுக்கு விசா கிடைக்காதான்னு நம்ம நாக்க தொங்க போட்டு கரையிறோமோ அங்கதான் தூக்க மாத்திரைகள் அதிகமா பயன்படுத்துறாங்க. என்ன மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. அங்கெல்லாம் டிஸ்கோ இருக்குது, இசை இருக்குது, மது அருந்துறாங்க. இது தெரியாம நம்முடைய முஸ்லிம் சமுதாயம் நிம்மதியை தேடி இஸ்லாத்தை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டு போயிட்டே இருக்காங்க. அது மார்க்கம் வேற, இது வேறப்பா. நம்ம ஒரு என்ஜாய்மென்ட்க்கு ஆடிக்கிட்டு இருக்கிறோங்கிறான். நல்ல மார்க்கம் தெரிஞ்சவன் என்ன செய்யறான், சிகரெட் குடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், தூளு பாவிக்கிறான், கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்கிறான், இசையை கேட்கிறான். நம்ம வண்டிக்குள்ள நம்ம தொழுறதுக்கு ஒரு முசல்லா வைக்க மாட்டேங்கிறோம். ஆனா கண்டிப்பா நல்ல பாட்டு நிறைஞ்ச ஒரு பென் டிரைவ் இருக்கு, முசல்லா இருக்கு, பென் டிரைவுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு தான் அப்படியே போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வருது. நேரத்துக்கு நிப்பாட்டி தொழ மாட்டேங்கிறோம். இல்ல, உண்மையான ஒரு விஷயம் என்ன, நிம்மதியை தேடி இஸ்லாத்தின் பக்கம் நிறைய பேர் வந்த வண்ணம் இருக்கும்போது விஷயம் தெரியாம முற்றத்து மல்லிகை மணக்காம நம்முடைய சமுதாயத்துல நிறைய பேர் நிம்மதியை தேடி இங்க இருந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதான் ரொம்ப பெரிய ஒரு கவலையான ஒரு விஷயம். அப்போ உலகம் எல்லாம் நிம்மதிக்கு இன்ன வழி இருக்கு, இன்னாருக்கு ஐடியா, இப்படி செய்ய அப்படி செய்யாங்க. எப்படி செஞ்சாலும் அது நிம்மதியை இன்னொரு மடங்கு இல்லாம செஞ்சு விடுது. நிம்மதியை தேடித்தான் தண்ணி அடிக்கிறவன் எதுக்கு தண்ணி அடிக்கிறான்டா, தண்ணி அடிக்க அதுக்கு காதல் தோல்வி, வைஃபு யாருடைய தொடர் வாய்ட்டா, பிள்ளைகள்லாம் திட்டிட்டு சொத்தெல்லாம் பறிவோயிட்டு ரொம்ப டென்ஷனா இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது திரைப்படம் நமக்கு ஒரு கலாச்சாரம் தந்திருக்கு. அதாவது இந்த ஊடகங்களினூடாக மனித வாழ்வினுடைய ஒவ்வொரு நடத்தைகளையும் தீர்மானிக்குது. இந்த திரைப்படம் நம்மளை தீர்மானிக்க வைக்குது. திரைப்படம் என்ன சொல்லுதுண்டா, பிரச்சனைன்னு வந்தா தண்ணி அடி, வணங்கிட்டா ராத்திரிக்கு கொஞ்சம் தூக்க வேணும், அதுக்கு ஊத்திக்கிறேன் கொஞ்சம் ஒரு பாட்டை போட்டான். அதாவது நிம்மதியா கொஞ்ச நாள் இன்னைக்கு மட்டும் நான் தூங்கணும், நிம்மதியா தூங்கணும், அது கொஞ்சம் ஊத்திக்கிறேன், விளங்கிட்டா. அப்ப படம் நமக்கு ஒரு கலாச்சாரம் தெரியும். நமக்கு ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ், பிரச்சனை வந்தோம்னா மச்சான் சிகரெட் வந்து இல்லையாங்கிறான். அப்ப என்ன நினைக்கின்ற இந்த ஊடகங்கள் நமக்கு என்ன தந்திருக்குதுன்னா, நிம்மதிக்கு சிகரெட் அடி, நிம்மதிக்கு தண்ணி அடி, நிம்மதிக்கு டிஸ்கோ போ, நிம்மதிக்கு இசையை கேளு, நிம்மதிக்கு அப்படியே ஒரு சிங்கப்பூர் அங்க இங்க ஒரு டூர் போ, அப்படியே போ, காசு பணம் இருக்குது, அப்படியே போயிட்டு வந்து அங்க போய் ஏகப்பட்ட தவறையும் செஞ்சுட்டு வந்து நான் நிம்மதிக்கு போயிட்டு வந்தேன் பாரு. காலப்போக்குல இவருடைய நிம்மதி இன்னொரு மடங்கு இல்லாம போயிட்டு, சும்மா இருந்தது 10% தான், இப்ப 20% பிரச்சனை. என்னடா, சிகரெட் அடிச்சு கேன்சர் ஆயிடுச்சு. இப்ப 2 பிரச்சனை, இன்னொரு வண்டியை சேர்த்து தள்ளணும். இலங்கையினுடைய சுகாதார அமைச்சு வருஷத்துக்கு 25,000 பேர் சிகரெட்டால மட்டும் சாகுதுன்னு சொல்றாங்க. 3 வருஷம் கொரோனா வந்து 6,500 பேர் தான் கொரோனாவுல மௌத்தானாங்க. அந்த 6,500 பேரும் கொரோனா வந்து மௌத்தாகல. கொரோனா வந்து மௌத்து இல்ல, அது வந்து அந்த டெஸ்ட்ல பாசிட்டிவ் கண்டதுதான், விளங்கிட்டா. அதுவும் கூட கொரோனா அப்படியே கொரோனாவாகடு ஒரு 6,500. சரி, வெறும் சிகரெட்டால ஒரு வருஷத்துக்கு 25,000 பேர், 25,000 பேர் எங்க, 6,500 கொரோனாவிட ஆபத்தானது சிகரெட். அந்த சிகரெட்டை நிம்மதிக்காக இவர் அடிச்சுட்டாரு. என்ன நிலைமை, நிம்மதிக்காக தண்ணி அடிச்சுட்டாரு. தண்ணி அடிச்சா அவனாக இல்ல, அவனுக்கு பிரச்சனை வேற வருது. அந்த தண்ணி சாராயத்துல இருக்கிறது எத்தனால், சிகரெட்ல இருக்கிறது எத்தனால் மாதிரி நெக்கோட்டின். அதே மாதிரி இந்த தூள் பாவனைகள், மற்ற போதை வஸ்துக்கள், அதெல்லாம் வந்து எத்தனால் தான் இருக்குது. அதுல இருந்து மனிதனுடைய மூளையில கோர்டிசோல் ஹார்மோன் அதிகமாகுது. எத்தனால போட்டு மூளை இன்பேலன்ஸ் ஆகுது. இது எல்லாமே போதையை தருது. ஒரே வார்த்தையில நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மஸ்கரா கதீருஹு ஃபகலீலுஹு ஹராம். எந்த ஒரு வஸ்துவை அதிகமாக பாவித்தால் போதை தருமோ அந்த ஒரு வஸ்துவை கொஞ்சமாக பாவித்தாலும் ஹராம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவுல 90-91வது வசனத்துல இதெல்லாம் நான் உங்களுக்கு ஹராம் ஆக்கிட்டேன், ஃபஜ்தனிபுஹு, நிறுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா அப்பவே அடிச்சு சொல்லிட்டா நிப்பாட்டு.
அப்படிங்கிறான். நம்ம நிப்பாட்ட மாட்டேங்கிறோம், அதுல நிம்மதியை தரோம். அப்ப நிம்மதி என்கிறது இந்த சாராயத்துல, டிஸ்கோல, இசையில, டான்ஸ்ல, அலங்காரத்துல, இதுல மீன் தொட்டியில, ஃபிஷ் ஹேண்டிங்ல, இதுல எல்லாம் தேடி தோற்றுத்தான் மனிதன் போறான். இதுவரைக்கும் நிம்மதிக்கு இன்னைக்கு வயது இந்த மடத்துக்கு வா, தியானத்துல ஏறி, ஞானியா ஏறி கிடையாது. ஒரு சாமி கிட்ட போய் ஒருத்தன் கேட்டானா, வாழ்க்கையில ரொம்ப பிரச்சனை, கடந்துள்ள பொண்டாட்டி தவறு செஞ்சு இன்னொருத்தனோட ஓடிட்டான். எனக்கு ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க சாமி. சாமி துடீரென்று கண்ணை முழிச்சான். இதனாலதான் நான் ஜாமியானேன், வந்து பக்கத்துல உட்காரேன். என் பொண்டாட்டி ஓடி போனதாலதான் நானே சாமியானேன், வந்து பக்கத்துல ஊர். அப்ப இதெல்லாம் பூச்சாண்டி. நிம்மதிக்கு அப்படியே துறவரமா. என்ன துறவரம்? என்னத்தை துறக்க முடியும் மனுஷன்? தாகம் வெறும் இல்லை, பசி வெறும் இல்லை, ஆசை வெறும் இல்லை. அப்ப என்னத்தை துறக்க மனுஷன் துறக்க முடியுமா? இயற்கையாக இறைவன் வைத்த உணர்வுகளை எவன் அடக்க முடியும்? அதனாலதான் ஆசாமிகள் இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க, மத பெரியார்கள் இன்றைக்கு ஜெயில இருக்கிறாங்க. என்னத்துக்கு தெரியுமா? வெளியில திறந்துட்டோன்னு சொல்லிட்டு உள்ளுக்கு மூடினதால ஜெயில போயிருக்கிறாங்க. அதாவது மனுஷனால முடியாது, ஆம்பளதான். ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி விரல் நீட்டிய முன்னால் இருந்த மனிதர்கள் யார்? இன்றைக்கு யாரையெல்லாம் நாங்கள் அவுலியாக்கள், மகான்கள், பெரியார்கள், குத்துபுல் அக்தாபுகள், ஷேகுமார்கள் என்று சொல்லுவோமோ அவர்களை விட லட்சம் மடங்கு பவர்ஃபுல்லான சஹாபாக்களை பார்த்து தான் சொன்னார்கள் ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்று. நாம ஏமாத்துறோம். எப்படி தாடி வச்சிருக்கார், ஜிப்பா போட்டிருக்கோ, அசரத்து நம்பி விடலாமான்னு பிள்ளைய விடலாமா? அவர் வானத்துல விழுந்தவரா? அது அல்லாட நபி, இது புள்ளட அபி. இது வேற அது வேற. அது அல்லாட நபி. அல்லாட நபி அளவுக்கு மத்தாக்களை வைக்காதீங்க. அந்த அல்லாட நபியே எந்த பெண்களுடைய கையையும் தொட்டது கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சஹாபாக்கள் அந்த இஸ்லாத்துக்கு முன்ன வேறு மதத்துல இருந்துட்டு அப்படியே இஸ்லாத்துக்கு வருவாங்க. அவங்க கையை பிடிச்சு பைய செஞ்சு களிமா சொல்லி கொடுப்பாங்க. இனி உறுதிமொழி எடுத்துக்காங்க, இனிமேல் திருட மாட்டேன், இனிமேல் என்ன செய்ய மாட்டேன், தொழுகை விட மாட்டேன், வட்டிக்கு வாங்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன். அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உறுதிமொழி எடுத்துக்காங்க. பெண்களுக்கு கையை பிடிக்க மாட்டாங்க, தானா சொல்லிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கூட அந்நிய பெண்ணை தொட்டது கிடையாது. இப்ப அசரத்து தலையில கையை வச்சு ஓதி பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்ப நாங்க எப்படி நிம்மதியை எங்க தேர்றது? மனதுல போய் ஷேக் நாயத்துக்கிட்ட தர்பியா எடுத்துக்கிட்டு இது நிம்மதியான வழியா? நிம்மதியான வழி, நிம்மதிக்கான வழியை இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப தெளிவா சொல்லி தருது. சூரத்து நஹல் 97வது வசனத்துல அழகா சொல்லிட்டான். அவ்வளவுதான். யாரு ஆணோ பெண்ணோ, மன் அமில சாலிஹன் மின் ஸக்கரின் அவ் உன்ஸா வஹுவ மூமின், ஆணோ பெண்ணோ ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல்கள் யார் செய்கின்றார்களோ நிம்மதியான வாழ்க்கையை அவருக்கு நாம் கொடுப்போம். அவர் செய்ததை விட சிறந்த கூலியை நாம் திருப்பி கொடுப்போம் என்கிறான். அவர் என்னெல்லாம் உலகத்துல செஞ்சுட்டு வந்தா அதை விட சிறந்த நன்மையை நம்ம தூக்கி கொடுப்போம் அப்படிங்கிற 2 கண்டிஷன் போட்டேன். அவன் ஈமான் கொண்டிக்கணும், நல்லமல் செஞ்சுக்கணும். இது 2 செஞ்சா நிம்மதியான வாழ்க்கை. புரிஞ்சிடுதா? அடுத்த இன்னொரு விஷயத்தை அது எப்படின்றத நம்ம இன்றைக்கு தலைப்புக்குள்ள பார்க்க போறோம். அந்த ஈமான் கொள்றதுக்குள்ள, நல்லமல் செய்யறதுக்குள்ள எப்படி நிம்மதியான வாழ்க்கை நமக்கு கிடைக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். ஆனா இன்னொரு விஷயத்தை நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். சூரத்துல் பக்ராவுல 155, 156, 157வது வசனத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வ நக்ஸ் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ் ஸமராத் வபஷிரிஸ் ஸாபிரீன். நிச்சயமாக உங்களை நாம் சோதிப்போம், கண்டிப்பா சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும், கண்டிப்பா சோதிப்போம். எதனால? பயத்தில் இருந்து ஒரு சிலதாலும், பசியாலும், விளைச்சல் சேதத்தால், உயிர் சேதத்தால், பொருளாதார சேதத்தால் சோதிப்போம். வபஷிரி ஸாபிரீன். நபியே, அந்த சோதனையின் போது பொறுமையாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் நன்மாராயணம் சொல்லுங்க. சூரா முஹம்மது 31வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸாபிரீன். உங்களை யார் தியாகி, யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் கண்டிப்பா நாம் உங்களை சோதிப்போம். அப்ப சோதனை கண்டிப்பா கன்ஃபார்ம். நமக்கு சோதனை நம்ம எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பொருளாதார நிலையில் இருந்தாலும், எந்த படிப்புல, எந்த குவாலிஃபிகேஷன்ல நம்ம இருந்தாலும், எந்த ஊர்ல, எந்த நாட்டில, எந்த வயதுல, ஆனா பெண்ணா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு சோதனை உண்டு.
எந்த நிலையில இருந்தாலும் சோதனை உண்டு. ஏதோ ஒரு ரூட்ல நமக்கு சோதனை வரும். இது அல்லாஹ் நமக்கு வாக்களித்தது, கண்டிப்பா சோதனை வரும். அப்ப அந்த சோதனைகளின் போதுதான் நமக்கு மனசு ஸ்ட்ரெஸ் ஆகுது, பிரச்சனை ஆகுது. இப்ப நிம்மதி தேவைப்படுது. அப்ப இதை எப்படி நாங்க முகம் கொடுக்கிறது? கண்டிப்பா சோதனை வரும். இல்லை, அந்த சோதனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்கிறது, எப்படி நாம நிம்மதி அடைஞ்சு கொள்றது? அப்ப தலைப்பு தேவைப்படுது. இந்த தலைப்பு இதுல இப்ப இந்த சோதனை வேற ரூபத்துல தலைக்கு மேல ஏறி படம் எடுத்து ஆடிக்கிட்டு இருக்குது. அதனால நிறைய சூசைட் நடந்துகிட்டு இருக்கு. உங்க ஊர்ல இருக்கக்கூடிய காலியார போய் பார்த்தா தெரியும். ஒவ்வொரு ஆண்டு காலங்களிலும் விவாகரத்து எவ்வளவு, விவாகம் எவ்வளவு என்று பார்த்தால் விவாக பதிவுகள் அப்படியே உயர்ந்துகிட்டு ஃபைல் போயிட்டு இருக்கும். விவாகரத்து அப்படித்தான் இருக்கும். இன்னும் இப்ப எப்படி தெரியுமா? விவாகம் நடக்கிறது குறைவா இருக்கு, விவாகரத்து ரொம்ப அதிகமா இருக்குது. நிறைய கல்யாணங்கள் பிரச்சனையில டிவோர்ஸ் 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 டிவோர்ஸ். சும்மா சாதாரணமா டிவோர்ஸ் ஆமே கேள்விப்படுறேன். டிவோர்ஸ் இப்பதான ஒலிமா சாப்பிட்டேன், அது கடையில டிவோர்ஸ். சும்மா சிம்பிளா டிவோர்ஸ். அந்த அளவுக்கு நிம்மதி கணவ மனைவிக்கு இடையில இல்ல. பிள்ளைகளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. நிம்மதி இல்ல. ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாயிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்ம நாட்டுல மனநல மருத்துவர்களிடம் புக்கிங் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருக்கிற 2 மாதத்தை பிறகுதான் ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு சைக்காலஜி அப்படி ஆகி போறாங்க. அப்ப மனநல மருத்துவர்களிடம் புக்கிங் கஷ்டமா இருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிட்டே இருக்குது. நிறைய கேள்விப்படக்கூடியதா இருக்குது. WHO ரிப்போர்ட்டின் படி வேர்ல்டுல, உலகத்துல 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். 14 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் பண்றாரு. இஜித்திமா தொடங்கி 4-5 பேர் காலி, ஒரு 6 பேர் காலி. நம்ம இஜித்திமா தொடங்கி உலகத்துல 3 அல்லது 4 நிமிஷத்துக்கு ஒருத்தர் சூசைட் அட்டெம்ப்ட் ஆகி தப்பிக்கிட்டு இருக்கிறார். அதாவது முயற்சி செஞ்சு தப்பிக்கிட்டு இருக்கிறார். இதுதான் வேர்ல்டு நியூஸ், உலக சுகாதார அமைப்பு தரக்கூடியது. அந்த அளவுக்கு உலகத்துல பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்குது. அப்ப இன்னைக்கு ரொம்ப தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முக்கியமான சில காரணங்கள் இருக்கு. என்ன காரணம் என்றால், மனிதன் இயந்திரங்களாக மாறினதுதான் ஒரு முக்கியமான ஒரு காரணம். மனிதன் இயந்திரங்களாக மாறி, இன்டர்நெட் வந்துச்சு, போனு வந்துச்சு, கம்ப்யூட்டர் வந்துச்சு, மனுஷன் அப்படியே இயந்திரமா மாறிட்டான். அவருக்கு அதுக்கு மேல யோசிக்க தெரியாது. அதுல இந்த ஏஐ டெக்னாலஜி வந்துச்சு. இந்த ஏஐ டெக்னாலஜி உண்மையிலேயே இதை சில நாடுகள் பேர்ன் பண்ணிருக்கு. ஏஐ டெக்னாலஜியை சில நாடுகள் பேர்ன் பண்ணி, ஏன் பேர்ன் பண்றாங்க தெரியுமா? மனிதர்களுடைய மூல வளர்ச்சி இது நிப்பாட்ட போகுது. நாம யோசிக்கிறதுக்கு அங்க ஒன்றுமில்லை. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறவர் மெடிக்கல் லீவ் லெட்டர் ஒன்று அடிக்கணுமா, தலைப்பை மட்டும் கொடுத்தா சர்ரண்ட லெட்டர் என்ன அப்படி. இவருக்கு அந்த லெட்டர் லைஃப்லயே அடிக்க தெரியாம போகுது. எப்படி நம்ம ஆரம்பிக்கணும், எப்படி உள்ளுக்கு கருத்தை வைக்கணும், எப்படி முடிவுரை செய்யணும், லெட்டர் எப்படி அமையணும், அட்ரஸ் எந்த பக்கம் போகணும், பட்டான வச்சா பிரிண்ட் வருது, தூக்கி கொடுத்து சைனை வச்சுட்டு போயிட்டே இருக்க. மனிதனை சிந்திக்க விடாம ஆக்க போகுது. நம்ம மக்களுடைய மூளை அப்படியே மங்க போகுது அப்படின்னு ஒரு சில நாடுகள், ஸ்வீடன் போன்ற சில நாடுகள் வந்து பேர்ன் பண்ணுது. ஏஐ டெக்னாலஜி பேர்ன் பண்ணு. அந்த அளவுக்கு இப்ப எல்லாமே அப்படியே வந்துகிட்டு இருக்குது. அப்படியே ஃப்ரெஷ் ஆகுது. மனுஷன் அப்படியே பிரச்சனைக்குள்ள ஆகுறான். அப்ப இந்த நிம்மதி இன்னும் கொஞ்சம் வேகமா தேவையாகும். புது புது நோய்களை கேள்விப்படுறோம். புது புது நோய்களை கேள்விப்படுறோம். இப்படி எல்லாமா ஒரு மனுஷனுக்கு நோய் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆச்சரியமா கேள்விப்படுறோம். இதை எந்த கேட்டகரிக்குள்ள வைக்கிறது? இந்த நோயை இந்த சிம்டம்ஸ் எந்த நோய்க்குள்ள வரும்? இதுக்கு எந்த மருந்தை கொடுக்கிறது? இதுக்கு எப்படி நாம மருத்துவம் செய்யறது, எப்படி நாம கையாளுறதுங்கிறது சம்பந்தப்பட்ட துறை சாரார்கள் சிந்திக்கக்கூடிய, அலசக்கூடிய, அவங்களே 4 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, மச்சான் எனக்கு இப்படி ஒரு கிளைண்ட் வந்து எப்படா இதை ஹேண்டில் பண்றேன்னு கேட்கிற ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கு மனுஷனுக்கு புது புது பிரச்சனைகள் அப்படியே வந்துகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கூடிக்கிட்டு இருக்குது, பிரச்சனைகள் அதிகமா இருக்குது. மூளைக்கு என்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. ஒமா ஊத்தி துமி நெல்மின் இல்லா கலீலாண்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், உங்களுக்கு கொஞ்சம் தான் நாம் அறிவு கொடுத்திருக்கிறோம் என்கிறான். அதுக்கு மேல சிந்திக்கிறாங்க, அதுக்கு மேல யோசிக்கிறாங்க, அதுக்கு மேல என்னமோ நடக்குது. அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கு.
இன்னொரு பக்கம் போதை வஸ்து நாட்டுக்குள்ள அப்படியே இறங்குது, போதைப் பொருள் அப்படியே இறங்குது. இந்த தூள் அது பேர்கள் நம்ம சொல்லக்கூடாது, நமக்கு அனுமதி இல்லை. சில லிக்யூட்டுகளாக, பவுடர்களாக, இன்ஜெக்ஷனாக, டெப்லெட்டுகளாக, சுருட்டுகளாக இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்துல பல பேர்ல போதை இறங்குது. நம்மெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது ஒன்று பீடி, சிகரெட்டு, கஞ்சா, சாராயம், எவ்வளவுதான். இதுக்கு மேல தெரியா? பீடி, சிகரெட்டு, கஞ்சா, சாராயம் நம்மெல்லாம் சின்ன வயசுல தான். இப்ப புது பேரு, என்னமோ பேரு, அதுல இன்ஜெக்ஷனு, அது அப்படியே வேற, அது இதுலாம் வேற பொருள் எல்லாம் வந்து இறங்குது. எது எப்படி என்ன பேர்ல வந்தாலும் அது இன்றைக்கு மனிதனை ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஆக்கிக்கிட்டே இருக்குது. ஒட்டுமொத்த போதை வஸ்து பாவனையிலும் போன் பாவனையிலும் மூளையில டோபமைன் ஹோமோன் அதிகமாகுதுதான் உண்மை. போனை அதிகமாக பாவித்தாலும் அவர்கள் மென்டல் இல்னஸுக்கு ஆளாகிறாங்க. போன் பாவிச்சாலும் அவங்க மனநல பாதிக்கப்படுது, போதை வஸ்து பாவித்தாலும் மனநல பாதிக்கப்படுது. இந்த ரெண்டுக்குமே மூளையில டோபமைன் ஹோமோன் அதிகமாகுது. இந்த டோபமைன் ஹோமோன் சந்தோஷத்துக்கு சுரக்கிறது. அது அதிகமாக சும்மா சுரந்தால் ஒன்றுமில்லாமல் சந்தோஷம் பெறும், ஒன்றுமில்லாமல் சந்தோஷம் வந்தால் அவன் பைத்தியாரன். சும்மா சிரிச்சா அவன் பைத்தியாரன். காரணத்துக்கு சிரிச்சா ஜோக் அடிச்சோம் சிரிக்கிறாரு, ஒரு ஆள் அப்படியே பெல்ட் அடிச்சு கீழே சிரிக்கிறான்னா ஓகே, அது ஒன்றுமே. ஒரு ஆள் சும்மா இருக்கிறாரு, எங்காரண்டா பைத்தியம், சும்மா இருக்காரு. தூள் அடிச்சவன் அப்படியே இருப்பான், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கான். மழை பெய்து உள்ளுக்கு வாங்க நானா அப்படின்னு சொன்னேன். உங்க வாப்பா மவுத்துடா, பாப்பா மவுத்து. அவனுக்கு டோபமைனும் அதிகமாயிட்டு, அந்த ஹோமோன் கூடிட்டு. இப்ப மூளையில நிறைய ஹோமோன்கள் இருக்குது. கோர்டிசோல் ஹோமோன், அசிடைல் கோலின், டோபமைன் போன்ற ஹோமோன்கள் இருக்கு. இந்த ஹோமோன் அப்படியே தூக்கு. போன் அதிகமாக பாவித்தால் எந்த நேரம் போன்ல இருக்கிற பிள்ளை அப்படியே மனநல பாதிக்கப்படுது. அப்ப அங்க நிம்மதி இல்லை. மனநல பாதிக்கப்பட்டுட்டா இல்லையான்னு நீங்க டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம். பிள்ளைகிட்ட இருக்கிற போனை தூக்கி வேண்டி எடுத்து பாருங்க. அம்மா தாமா தாமான்னு கெஞ்சி கேட்டுட்டு அப்படியே அமைதியா போனான்னா அவனுக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு அர்த்தம். போனை எடுத்த உடனே மரியாதை வச்ச வாப்பாக்கு டாய்ங்கிறான், கண்ணாடி உடையுது, கத்தி எடுத்து கழுத்துல வச்சு இப்ப போன திருப்புறையா சாகையாங்கிறான். போனை இல்லைன்றதுக்கு சூசைட் பண்ணின கேஸ் நியூஸ்ல வந்துச்சா இல்லையா? போனை இல்லைன்ற தாயை 14 வயது மகன் அடித்து கொலை நியூஸ்ல வந்துச்சா இல்லையா? அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறான், நம்ம தெரியல. வீட்டுக்குள்ள பைத்தியத்தை வச்சுட்டு இருந்திருக்கிறோம். போன் அதிகமாக பாவிக்க 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 பார்க்க 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 டோபமைன் ஹோமோன் அதிகமாகி அவன் மென்டலா இருக்கா நமக்கு தெரியல. அந்த போனுக்குள்ள இந்த ஃப்ரீ ஃபயர், பப்ஜி கேம் விளையாடுறாக்கள் இன்னும் மனநிலை பாதிக்கப்படுறாங்க. உங்களுக்கு தெரியும், ஏறாவூர்ல ஒரு ஓலவல் எடுத்த மாணவன் ஓலவல் எழுதிட்டு பப்ஜி விளையாடுறான். ரிசல்ட்ஸ் வாரத்துக்கு இடையில பப்ஜியில அவன் தோத்து போனான். பூட்டின கதவு திறக்கல, தம்பிக்காரன் ஓட்ட பிரிச்சு பாக்குறான், தூக்குல தொங்கிருக்கிறான். அண்ணன் ஒரு ஹிந்து பையன் எழுதி வச்சுக்கிறான், நான் பப்ஜியில் தோத்து விட்டேன். இந்த ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடி நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்டு போறாங்க. ஏன்னா அத ஒரு இமேஜ் உலகத்துக்குள்ள அவனே இறங்கி கற்பனை வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதுல இருக்கக்கூடிய ஆளு தான் என்று அவன் நினைத்துக் கொள்கிறான். அப்ப இந்த போன் பாவிக்கிறது ஒரு பிரச்சனை, போனுக்குள்ள பப்ஜி விளையாட்டு, ஃப்ரீ ஃபயர் விளையாட்டுங்கிறது அதை விட பெரிய பிரச்சனை. கூடுதலாக இன்றைக்கு மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள் ட்ரக்ஸால, போனால, வெளியில இருக்கக்கூடிய அழுத்தங்களால, வாழ்க்கை முறைகளால அப்படியே போயிட்டே இருக்கிறோம். அப்ப ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தான ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எந்த தெருவில் வாழ்றது, எந்த விளையாட்டு மைதானத்துல விளையாடுறது, எந்த ஸ்கூல்ல பிள்ளைகளை சேர்க்கிறது, எந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதுங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகத்துல எங்க பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. கண்டிப்பா அந்த தலைப்பு ஒவ்வொரு தெருவிலும் பேசப்பட வேண்டியது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நமக்கு தெரிந்திருக்கணும். இந்த பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்றதுங்கிறது தெரியணும். பிரச்சனை வந்துட்டு அதுல இருந்து எப்படி மீள்றதுங்கிறது தெரியணும். ரெண்டும் தான் இந்த தலைப்புல தரப்பட்டிருக்கு. தரப்பட்ட நேரம் உண்மையிலேயே போதாது என்றாலும் நான் சிலதை சுருக்கிக் கொள்கிறேன். இதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடியது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ல 4 வகையை சுருக்கி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சைக்காலஜிக்கலாக நிறைய வழிகள் இருக்குது, எல்லாமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுல இசை இருக்குது. இசை கேளுங்க, பாட்டு கேளுங்க, டான்ஸ் பண்ணுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா போங்க பழகுங்க, பாய் ஃப்ரெண்ட் இருந்தா நல்லா காய்ச்சிட்டு. இதெல்லாம் வந்து சொல்றாங்க, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, அதெல்லாம் தற்காலிகமானது, திரும்ப சாட்சி இறங்கிடும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய நிரந்தரமான தீர்வு, ஹதீதையும் குர்ஆனையும் படித்து நாம் பார்த்ததில் 4 ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இஸ்லாம் சொல்லுது.
அதை நான் கடைசியில சொல்ல போறேன். எப்படி நாம இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர்றது அப்படிங்கறத சொல்றேன். முதல்ல எப்படி பிரச்சனை இல்லாம வாழ்றதுங்கிறதை நம்ம முதல்ல பார்க்கணும். பிரச்சனை வந்ததுக்கு பிறகு தீர்வு தரத்தை விட பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு வழி தர்றதுதான் மிக நல்லது. நொழும்பு வந்ததுக்கு பிறகு மருந்து தொளிக்காம நெலும்பு வராம சாக்கடைய மூடணும். அதான் முக்கியமான. நொழும்பு வராம சாக்கடை மூடணும். வர்றது பிறகு மருந்து, அது வர விஷயம். அப்ப முதல் விஷயம் என்னென்றால், பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு நம்ம எப்படி வாழணும், அதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்துட்டு. என்ன ஈமான் கொன்ற நிலையில் மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن, ஈமான் கொன்ற நிலையில் நல்லமல் செய். அப்ப நிம்மதி வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும் ஈமான். ஈமான் கொள்றது 6 அம்சம். அல்லாஹ்வை கொண்டு, மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, விதியை கொண்டு, இந்த 6ஐயும் ஈமான் கொண்டிருக்கணும். அந்த ஈமான் பக்காவா உறுதியா இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த 6 ஈமான் கொண்டு சொல்றோம். சின்ன குழந்தைகிட்ட ஈமான் கொள்ளும் அம்சங்கள் எத்தனை? 6 சொல்லுடா. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிர் வ கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா பாடம். ஆனா நாம மையத்தூட்ல போய் இருந்துகிட்டு சொல்றது, நீங்க இந்தியா கேத்திருக்கலாம். அப்ப எங்கடா கலாக்கதிர ஈமான் கொண்டீங்க? நீ விட்டுட்டிய கலாக்கதிர. எங்க கலாக்கதிரு? எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அதனுடைய நேரம் வந்தால் ஐயோ அஹ்ரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, பிந்தாது பொட்டனு பேய்திரும். டைம் வந்தா பேய்திரும். அப்ப எங்க கலாக்கதிரு? ஈமான் கொண்டன்னு சொன்னமே, எங்க கலாக்கதிரு? அப்ப நாம சில விஷயத்தை அப்படியே விடுறோம். அப்ப இந்த 6 விஷயத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு, ஈமான் கொள்ற 6 விஷயத்திலையும் ரொம்ப உறுதியாக இருந்துகிட்டு நல்ல அமல் செய்தால் அவருக்கு நிம்மதி. நல்ல அமல்ங்கிறதுல முக்கியமானது பர்லான கட்டாய கடமை. ஃபர்லு கடமைகள் இருக்குது இல்லையா? அந்த ஃபர்லான விஷயங்கள் நல்ல அமல்களை மிக முக்கியம். அதுக்கு பிறகு மற்ற சுன்னத்தான விஷயங்கள். இதுல எவ்வளவு நிம்மதி இருக்குதுன்னு பாருங்க. முதல் கடமை நமக்கு தொழுகை. முதல் கடமை என்ன? தொழுகை. தொழுகையில நிம்மதி இருக்குதா இல்லையா? தொழுகையில கண்டிப்பா நிம்மதி இருக்கு. இப்ப நான் ஃபர்ஸ்ட்க்கு சொன்னேன் பாருங்க, ஐரோப்பிய நாடுகள்ல மருந்து மாத்திரை பாவிக்காமல் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்க்கு டாக்டர்ஸ்மார் கொடுக்கக்கூடிய தீர்வு, உலகத்தில் உள்ள பெரிய கோடீஸ்வரங்கள் செய்யக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான் ஃபிஷ் எண்டிங், தூண்டல் போறது. அது என்ன? கொஞ்ச நேரம் மைண்ட அது இழுக்குதான்னு பாக்குறது. ஒரு நாளைக்கு 5 தடவை நாம தூண்டில் போறோம், 5 தடவை நாம ப்ரே பண்றோம், தொழுகை நடத்துறோம். இது தூண்டில விட எவ்வளவு பிரம்மாண்டமான தெரியுமா? 5 தடவை கட்டாயம் கடைய மூடிட்டு வரணும். அல்லாஹு அக்பர்னு தக்பீரை கட்டினா எல்லாத்தையும் தூக்கி தோளுக்கு மேல போட்டுட்டு அல்லாஹு அக்பர் சுஜூத் செய்யற இடத்தை நம்ம பார்த்துக்கிட்டீங்க. எந்த யோசனையும் பெறாது. கடனு பிரச்சனை, கடை திறந்திருக்கி, அது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதும், இன்னொரு சூரா ஓதும், அல்லாஹ் புகழ்றோம், அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறோம், அத்தஹியாத்து ஓதுறோம், ரசூலுல்லாஹ் மீது ஸலவாத் சொல்றோம், நிலைக்கு வாரோம். இப்படியே 5 நேரமும் நம்ம 4 ரக்காயத்து, 3 தடவை 2 ரக்காயத்து, 1 தடவை 3 ரக்காயத்து, 1 தடவை நம்ம ப்ரே பண்றோம் என்றால் ஒரு மனிதன் 5 தடவை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். என்ன பிரச்சனை இருந்தாலும் விட்டு தொழுகிறான். நன்மை ஒன்று இருக்குது, சைக்காலஜிக்கலான தீர்வு ஒன்று இருக்குது. இவருக்கு எப்படி ஸ்ட்ரெஸ் வரும் என்கிறேன். இப்படி எப்படி வரும் ஸ்ட்ரெஸ்? இப்ப இந்த தொழுகையாளிக்கு ஒரு நிம்மதி கண்டிப்பா வரும். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்லலாம் பாருங்க, அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வை திக்ருங்கிறது தொழுகை. சூரத்துல் ஜும்ஆல அல்லாஹ் தஆலா சொல்றான், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபஸ்அஉ இலா திக்ரில்லாஹ், அதான் சொல்லப்பட்டா திக்ருக்கு ஓடுங்க, என்ன தொழுகைக்கு ஓடுங்க. திக்ருங்கிறது தொழுகை. அலா பி திக்ரில்லாஹி தத்மைஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் தொழுகையில் உள்ளத்துக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் அடித்து சொல்றான். நீ என்ன சைக்காலஜி பேசுற? நீ இஸ்லாம் எப்பவோ சைக்காலஜி பேசுச்சு.
நீ என்ன ஃபிஷ் ஹேண்டிங் பண்ற? எப்பாலும் ஒரு நாளைக்கு தான் குளக்கரைக்கு தேடி போகணும், குளம் இல்லாட்டி அம்புட்டுனா. எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்ல. வாகனத்துல தொழுவோம், ட்ரெயின்ல தொழுவோம், கிரவுண்ட்ல தொழுவோம், வயல்ல தொழுவோம், கடல்ல தொழுவோம், கடற்கரையில் தொழுவோம், வீட்டில் தொழுவோம், பள்ளியில் தொழுவோம், 5 நேரம் தொழுதே ஆகுவோம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு வந்தாச்சு. நல்லமல் தொழுதா எவ்வளவு பெரிய நிம்மதி செய்யறோமா இல்லையா? ஒரு ஃபர்லான கடமை, அதுல நமக்கு ஒரு நிம்மதி வருது. என்ன பிரச்சனை இருந்தாலும் தொழு. ஈவின் பாப்பா மௌத்தாயிட்டாங்க, அசருக்கு தான் எடுக்கிற லொஹோரு சலாக்கு பாங்க சொல்லுது, மையத்து இருக்கும், நாம எல்லாம் போய் தொழுகிறோம் என்றால் இதை விட வேற என்ன வேணும்? மையத்து இருக்குது, நம்ம தொழுகிறோம். இதா இருக்கிற மனைவி தொழுகிறாள், இன்னும் கணவனுடைய மையத்து அடக்கம் செய்யப்படவில்லை, குளிப்பாட்டவில்லை. ஐயோ அவர் மரணித்து விட்டார், சுபஹு தொழுகை நேரம் முடிகிறது, அப்படியே இருக்கட்டும், வாங்கம்மா தொழுவோம். மகள் தொழுகிறாள், மகன் தொழுகிறான், மனைவி தொழுகிறாள். இதுதான் ஈமான் நமக்கு தந்த பாடம். அப்ப மன் அமில சாலிஹன், இந்த நல்லமல் செய்யும் போது அதுக்கும் சேர்த்து துவா கேட்க போறோம். வாப்பா மையத்தை வச்சுட்டு பள்ளிக்கு போறோம், எப்படி அழுது துவா கேட்பேன், அல்லாஹ் வாப்பா மௌத்தா இருக்கிறாங்க, அவரை கபரு பிரகாசமாக்கு, மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கியாச்சு. அந்த தொழு பிஷாண்டிங்க மீனை மட்டும் தான் பாக்குறோம், ஆனா தொழுகை மனசுல இருக்கிற பாரத்தை கூட புதைக்கிறோம். அங்க அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம், யா அல்லாஹ் எனக்கு பிரச்சனையா அல்லாஹ் சரியாக்கு, யா அல்லாஹ். நம்பிக்கையோடு செய்யக்கூடிய உத்தரவாதம் உள்ள அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டுகிறோம். இன்னொரு ஆள்கிட்ட கேட்கிறோம், அவன்கிட்ட காசே இல்ல, இருந்தும் கேட்டு பாக்குறோம், இல்லையாடா 50,000 இல்லையாடா, இல்லடா இது வேஸ்ட். கேட்கும் போதே தரக்கூடியவன்ட்ட கேட்கிறாங்க தான் நாங்க அல்லாஹ் கிட்டயே கேட்கிறோம். எல்லா பிரச்சனையும் சீராக்கும் அல்லாஹ், சரியாக்கி அல்லாஹ், தீர்த்துடி அல்லாஹ், தந்துடி அல்லாஹ், இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அல்லாஹ். அல்லாஹ்விடம் கேட்கிறோம், மனசுக்கு ஒரு நிம்மதி. சுஜூது செய்கிறோம், சைக்காலஜிக்கலாக என்ன, பிசிக்கலாக ஒரு பிரச்சனை, சுஜூது செய்கிறோம். அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த நல்லமல் செய்வதில் மன நிம்மதி இருக்கிறது அப்படிங்கறது அல்லாஹ் சொல்றான். அந்த நல்லமல் ஆகப்பெரிய ஒரு அமல் தொழுகை நிலைநாட்டுவது. தொழுகை நிலைநாட்டும் போது ஒருத்தருடைய ஸ்ட்ரெஸ் இல்லாம போகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 5 தடவை அவர் என்ன செய்யறார், பிரச்சனைகள்ல விட்டு விலகிறார். மைண்ட் கன்வெர்ட்னு சொல்லுவோம். அவரை மனசை பிரச்சனையிலிருந்து இப்படி ஒதுக்குறது. இப்போ நீங்க பார்க்கலாம், அந்த கோபப்பட்டவனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் வெளியே போப்பா, கண்ணை மூடு, கொஞ்சம் உட்காரு, கொஞ்சம் சாஞ்சிக்கோ, கொஞ்சம் தண்ணி குடி. டாக்டர்ஸ்மார் சொல்லுவாங்க, ஒரு 70 ரிவேர்ஸ்ல நம்பர் சொல்லு. இதெல்லாம் எதுக்கு? ரிவேர்ஸ்ல நம்பர் சொல்லும் போது மைண்ட் இதை கவனிச்சுட்டே இருக்கணும், மைண்டை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப கொஞ்சம் அந்த விஷயத்தை யோசிக்காம மனசை வேறொன்றை சிந்திக்க விட்டால் அவரை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஆகுது. அப்படிங்கிறது தானே இன்னைக்கு சொல்லக்கூடிய. இதைத்தானே தொழுகையில செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம 5 நேரம் என்ன பிரச்சனைன்னு தூக்கி போட்டுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறிட்டு ஓத வேண்டியதை ஓதிக்கிட்டே இருக்கிறோம். அதுபோக பிசிக்கலி அங்க இன்னொரு விஷயம் நடக்குது. என்னென்றால், இந்த நெத்தியை நிலத்தில் வைக்கும் போது நேரடியாக புவியீர்ப்பு விசை தாக்கம் செலுத்தும். அந்த புவியீர்ப்பு விசை நேரடியாக நெற்றியில் தாக்கம் செலுத்தும் போது இந்த நெற்றி பகுதியில் பாசிட்டிவான எண்ணங்கள், நல்ல எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடிய ஹோமோன் அதிகமா சுரக்குது அப்படி என்று டாக்டர் கீத் மூர் சொல்றார். இப்பதான் அவர் கண்டுபிடிச்சு அதை சொல்றாரு. அப்ப டாக்டர் கீத் மூர் சொன்ன இந்த விஷயத்தை இன்றைக்கு உலகம் நெட்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, யூடியூப்ல அவருடைய அந்த விளக்க உரையை அழகா தெளிவா போட்டிருக்கிறாங்க. அதாவது நெற்றி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது, அவர் தொழுகை என்று சொல்லல, நெற்றிய நிலத்துல வைக்கணும். அதனாலதான் ஒரு சில மதங்களை சாஸ்திராங்கம் செய்தல், அப்படியே நிலத்துல அப்படியே குப்புற விழுந்து அப்படியே சாஸ்திராங்கம் செய்யறது அப்படிங்கிறத மக்களுக்கு கட்டாயப்படுத்திக்கிறாங்க. நிலத்துல நெத்திய வெய்யுங்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அதைத்தான் சொல்லுது, நிலத்துல நெத்திய வெய்யி, அது சுஜூது, அதை செய்யி. நன்மை ஒண்ணு இருக்குது. பிசிக்கலி இறைவன் நம்மளை படைச்சவன் இதையெல்லாம் தருகிறான் என்றால் எங்கேயோ ஒரு இடத்துல அது நமக்கு நல்லதுதான். இந்த நெற்றி புவியீர்ப்பு விசையோடு நேரடியாக தாக்கம் செலுத்தும் போது அவருக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாகுது. இது அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக இந்த தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவமான காரியங்கள் உன்னை பாதுகாக்கும். அப்ப தொழுகையில பேணுதலாக இருக்கக்கூடியவனுக்கு மானக்கேடான விஷயம் வராது. தப்பான ஒரு பெண்ணுகிட்ட போக மாட்டான், தேவையில்லாத ஒரு தூளை பாவிக்க மாட்டான். அவனுக்கு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வரும், தப்பு தப்பு என்று சுட்டிக்கிட்டே இருக்கும். அடுத்த வக்து நான் தொழணுமே, எப்படி இதை செய்யறது? நான் தொழுகையாளியே, நான் பள்ளிக்கு போகணுமே, அல்லாஹ்வுக்கு முன்னால நிக்கணுமே, அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்த வண்ணமே இருக்கு. அப்ப அவனுக்கு ஒரு நிம்மதி,
மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் வருது. அப்ப நல்ல அமல் செய்யும் போது அப்படியே ஒரு நிம்மதி வருது. ஜக்காத்து கடமை. வசதி இல்லாதவங்க தர்மங்கள் செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு கொடுத்துட்டு போறாங்க, ஏழை கொடுத்துட்டு போறாங்க. ஏதாவது அனர்த்தமா நாமளும் கொடுத்துருவோம்ப்பா, பயங்கரமா இருக்குது, வெள்ளத்துல தண்ணி இல்லாம இருப்பாங்களே, குடிக்கிற தண்ணியில வெள்ள தண்ணியை குடிக்க முடியுமா, குடி தண்ணி போட்டால அனுப்புவோம், பிள்ளைங்கள்ல இருக்குமே, பெம்பஸ் தேவைப்படுமே, பெட்ஷீட் தேவைப்படும், தலவாணி தேவைப்படும், நம்ம கொடுத்துருவோம் நம்ம அள்ளி கொடுக்கிறோமே, இது நல்ல அமல். இந்த அமல்களால் எவ்வளவு பெரிய நிம்மதி தெரியுமா? உலகத்திலேயே சந்தோஷத்தை, ருசியான சாப்பாட்டில் எடுக்க முடியாத சந்தோஷத்தை, அழகான ஒரு நிம்மதியான ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் தூங்கி எடுக்க முடியாத ஒரு நிம்மதியை இன்னொருவருக்கு கொடுத்து அவர் நிம்மதியாக இருப்பதை பார்க்கும் போது நம்ம சாப்பிட்டு வராத நிம்மதி, நம்ம கொடுத்த ஒரு சாப்பாட்டை ஒரு ஏழை அவசரமா சிங்கிறானே அப்ப வரும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பசியில இருந்திருக்கிறான் பாரு, இன்னொரு பார்சல் கொடுத்திருக்கலாம். அந்த நிம்மதியை வர எங்கேயுமே நீங்க வாங்க முடியாது. அந்த நல்லமல் செய்யும் போது, அந்த தர்மம் செய்யும், நாம உழைச்சதுல இருந்து தூக்கி கொடுக்கும் போது பெரிய நிம்மதி உண்டு. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகா புர்ஹான் அப்படின்னு. தர்மம் என்பது ஒரு ஆதாரம் என்றார். எதுக்கு ஆதாரம்? அவர்கிட்ட ஈமான் இருக்குதுங்கிறதுக்கான ஆதாரம். இயல்பிலேயே மனிதன் பணத்தை சேகரிக்கணும் என்ற எண்ணம் கொண்டது, இன்னும் அதிகப்படுத்தணும் என்ற எண்ணம் கொண்டவன், சம்பாதிக்கணும், பணம் தேவை, அதை விட மாட்டேன், சொத்து தேவை என்பதுதான் மனித இயல்பு. அப்படி கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை யாரென்று தெரியாத ஒருவருக்கு அள்ளி கொடுக்கிறான் என்றால் அவனுக்கு ஈமான் இருக்கிறது என்கிறதுக்கான ஆதாரம் அதுதான். அஸ்ஸதகா புர்ஹான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஈமான் இருக்கு, தூக்கி கொடுக்கிறான், அல்லாஹ்க்காக தூக்கி கொடுக்கிறேன். அதுல அவன் சாப்பிடும் போது அதுல இருக்கிற சந்தோஷம் வரை எங்கேயுமே கிடைக்காது. கொடுத்துப்பார், தர்மம் செஞ்சு பாரு. ஒரு ஏழை வீட்டில் உணவு உண்ணுவது உன்னுடைய பணத்தால் என்று உனக்கு எப்ப தெரிய வருதோ அப்ப வார சந்தோஷத்தை எந்த உணவும் உனக்கு தராது. எந்த ருசியான சாப்பாடும் நமக்கு அந்த நிம்மதியை தராது. நம்மளால ஒருத்தன் சாப்பிடறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு ஒரு நிம்மதி. நம்மளால ஒரு ஸ்கூல்ல ஒரு பிள்ளை படிக்குது, நம்மளால ஒரு ஆளுக்கு மருந்து கொடுக்கிறோம், நம்மளால ஒருவனுடைய வீட்டுக்கு கூரை போடப்படுது, நாம இந்த பள்ளி வாசலுக்கு தர்மம் செய்திருக்கிறோம், நாம செய்த தர்மத்தில இந்த பள்ளி வாசல மக்கள் தொழுகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் இருக்குதே, பெரிய நிம்மதியை, பெரிய ஒரு மகிழ்ச்சிய, பெரிய ஒரு நிம்மதியை தரக்கூடியதா இருக்கு. அப்ப இந்த நல்ல அமல்கள், என்ன அமல்கள் நாம செஞ்சு பார்த்தாலும் நன்மை ஒண்ணு இருக்குது, மனசுக்கு ரிலாக்ஸ், நிம்மதி கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கிறோம். தவறுகள் செய்யும் போது இந்த நிம்மதிங்கிறது தானா இழந்து போகும். எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் மன உறுத்தல் என்கிற ஒன்று இருந்துகிட்டு தான் இருக்கு. மன உறுத்தல் இருக்கு. சிகரெட் குடிக்கிறான், டவுட்டே இல்ல, யாருக்கும் பயப்படல, அப்படியே அடிச்சு குடிக்கிறான் சிகரெட். ஆனா அவனுக்கு மனசை உறுத்திக்கிட்டு தான் இருக்கு. எப்போது ஒரு நாளைக்கு அவன் சிந்திச்சுதான் நம்ம தப்பு பண்றோம், தவறு செய்யறோம், இதுல இருந்து விடணும், அதை யோசிச்சு இதுல இருந்து எப்படி விடுபடுறன்னு யோசிச்சுட்டே 4 சிகரெட் குடிப்பான். அவனுக்கு ஒரு மன உறுத்தல் இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ நம்ம தொழலையே, ஐயோ நம்ம கால் உடைஞ்சு போச்சு, உசுறு போயிருந்தா எனத்துக்கு ஆகுறது, நம்ம தொழலையே, நம்ம தப்பான தொடர்புல இருக்கிறோமே, தவறான பாவனையில் இருக்கிறோமே, தேவையில்லாத ஒரு வேலையில ஈடுபட்டு இருக்கிறோம், அல்லாஹ் என்ன மன்னிப்பானா அப்படிங்கிற ஒரு மனநிலை அவர்கிட்ட அப்படியே உருவாயிட்டே இருக்கு. அப்ப அவருக்கு உடனடியாக வரக்கூடிய எண்ணம், ஒரு மாடாரத்து கொடுப்போம், ஒரு மதரசாக்கு சாப்பாடு கொடுப்போம், ஒரு பள்ளிக்கு ஏதாவது காசு கொடுப்போம். என்னன்னா அவர் இப்ப பிரச்சனையில இருந்து தப்பணும்னு யோசிக்கிறார். எப்படியாவது அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும், ஏதாவது செய்யணும். நேர்ச்சைகள்ங்கிறது அங்கிருந்து உருவெடுக்குது. பிரச்சனைன்னு வரும்போது மாடாரத்து கொடுக்கணும், ஏதாவது பண்ணணும். அப்படி நல்லா இருக்கும்போது வாயில வார்த்தையே தூஷணமா வரக்கூடிய ஒருத்தர், நல்லா இருக்கும்போது வாயில வார்த்தையெல்லாம் தூஷணமா வரும். ஊண்டு பேசுவார், டேன்னு வைப்பார், மரியாதை வைப்பார், அப்படியே மௌலேஷா போறார், எப்படி போறார், ஜிப்பா வாழு அப்படி கிண்டல் பண்ணினவர். தனக்கு என்று ஒரு நோய் வந்து விட்டால், ஒரு சின்ன ஒரு இடுப்பு பிடி வந்து விட்டால் அவருடைய மன உறுத்தல் எல்லாம் வேலை செய்ய தொடங்கிடும். எவ்வளவு தூசண வார்த்தை பேசினவன், எவ்வளவு கம்பீரமா பேசினவன், அட்டோ உண்டவன் எல்லாம் இப்ப ஒரு சின்ன ஒரு இடுப்பு வருத்தம் வந்தா அல்லாஹ் 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 அசரத்து வேற இல்லையா, எந்த அசரத்தை கிண்டல் பண்ணினாரோ
அந்த ஹஸரத் கொஞ்சம் வந்தா கொஞ்சம் நல்ல ஒரு துவா ஒன்று ஓதுவாரண்டா. ஹஸரத்துக்கு ஒரு கோல் ஒன்று பண்ணுங்களன் மகன். அந்த ஹஸரத் வாங்க ஹஸரத், சந்தோஷம் சந்தோஷம். அவர் அப்படியே துவா ஓதுவார். அல்லாஹும்ம ரப்பனா ஸதஹிபில் பஸ் வஷ்ஃபி அந்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபா வலா யுகாதி ஸகமா. அல்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் கைர் ஹஸரத். மனசுல பாரம் இறங்கிட்டு ஹஸரத், மருந்தால எல்லாம் குணமடையாது, மனசால குணமடையும். மன உறுத்தல் வேலை செய்யும். நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் அல்லாஹ்னு அடிக்கடி வருத்தம் வந்தா தான் சொல்லுவான், பிரச்சனை வந்தா தான் சொல்லுவான். அப்ப மன உறுத்தல் இருந்துகிட்டு இருக்குது இல்ல, நம்ம தப்பு பண்றோம்ங்கிற மன உறுத்தல் இருந்துகிட்டு தானே இருக்குது. அப்ப நல்ல அமல்கள் செய்யும் போது, நல்லவர்களை பார்க்கும்போது, பள்ளிவாசலுக்கு போகும்போது பழக்கத்தை அப்படியே வழக்கமாக்கி கொண்டால் எவ்வளவு பெரிய நிம்மதியா இருக்கும் தெரியுமா? தொழுகையை கடைபிடித்து தொழுதுவார். அந்த தொழுதோன்னும் போது ஒரு நிம்மதி வந்துருமாங்க. ஒரு டிராவலிங்ல இருக்க, ஒரு பயணத்துல இருக்கிறோம், நேரம் 10 மணி ஆகுது, வீட்டு போய் சேரத்துக்கு 12 மணி ஆயிரும். தொழுதுட்டோம், மகரியோட தொழுதுட்டோம், என்ன அப்பாடா இப்ப ஒரு நிம்மதி வருங்க. தொழுதவனு தான் அந்த நிம்மதி தெரியும். தொழுதவனு தான் அந்த நிம்மதி தெரியும். தொழுதுட்டோம் என்ன அப்பாடா, அது போதும். தொழலாட்டி அவனுக்கு நிம்மதி இல்லை. அது ஒரு சந்தோஷம். வணக்க வழிபாடுகளை சரியா செய்யறவங்களுக்கு, தர்மங்களை கொடுக்கிறவங்களுக்கு, நோன்பு நோட்கிறவங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு நிம்மதியை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும். நோன்பு வருகுது, நோன்பு அதை சொல்லும் போது பயான்ல சொல்லுவாங்க, நோன்பு என்பது ஏழைகளின் பசியை உணர்வதற்காக அல்லாஹ் விட்டது. யார் சொன்ன அப்படி இருக்குதா குர்ஆன்ல? ஏழைகளின் பசியை உணர்வதற்கு நோன்புண்டா பணக்காரனுக்கு மட்டும்தான் நோன்பு கடமையா இருக்கும், ஏழைக்கு நோன்பு கடமை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்டா, லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சம் ஆகுவதற்கு அப்படிங்கறாங்க. அப்ப நோன்புங்கிறது பசியை உணர்றதுக்கு இல்ல, தியாகம் செய்யறதுக்கு. பசி வேற, தியாகம் வேற. பசிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கும், ஒன்றும் இல்லையான்னு தேடும், கிடைச்சா நேரம் பார்க்காம தின்னும். தியாகம் என்பது பசியும் இருக்கும், சாப்பாடும் இருக்கும், நேரம் இருக்கும், தியாகம் செஞ்சுட்டு தின்ன மாட்டேன். நேரம் இருக்கு, தின்ன மாட்டேன். ஊட்ட சோறு இருக்கு, டப்பு நிறைய தண்ணி இருக்குது, இங்க தாகமும் இருக்கு, பசியும் இருக்கு, ஒருத்தரும் பார்க்கவும் இல்லை, சாப்பிட மாட்டேன். இது தியாகம். அப்ப அந்த தியாகம் என்பது ஒரு சந்தோஷத்தை தரும், ஒரு நிம்மதியை தரும், ஒரு மகிழ்ச்சியை தரும். யாருக்காக நாம் பட்டினி கிடப்போம்? இந்த அல்லாஹ் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்பதற்காக, லஅல்லக்கும் தத்தகுன், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதற்காக சொந்த மனைவியை தொடாதவன் மற்ற மாசத்துல அடுத்த மனைவியை தொடுவானா? எவ்வளவு பெரிய பயிற்சியை கொடுக்கிறேன். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொந்த சாப்பாட்டை சாப்பிடாதவன் ஹராத்து திம்பனா? திங்க மாட்டானே. அப்ப அது மனசுக்கு ஒரு நிம்மதியை தருது. அப்ப மன் அமில சாலிஹன், நல்லமல் செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் வஹுவ முஃமின், ஈமான் கொண்ட நிலையில் ஃபலனஹ்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, நிம்மதியான வாழ்க்கை வாழ வைப்போம் அப்படிங்கறான். இது போக இயல்பாக சில பிரச்சனைகள் நமக்கு வந்துகிட்டு இருக்கும். சூரத்துல் பக்ரா 155, சூரா முஹம்மது 31 போன்ற வசனங்களை சொல்ற மாதிரி கண்டிப்பா சோதிப்போம், சோதனை வரும். இந்த சோதனைகள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இப்படியான இந்த சோதனைகள், மற்ற விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தரும்போது அதுல இருந்து விடுபடுறதுக்கு இந்த நல்ல அமல்களை இதுல பாருங்க. கணவன் மனைவி உரையாடல், கணவன் மனைவி பேசிக்கொள்வது, இது இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி ஆசை ஊட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் பேசிக்கோங்க, பேசுங்க. எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன் மனைவியின் வாயில் ஒரு கவள உணவை ஊட்டி விடுவது உனக்கு தர்மமாகும். சின்ன விஷயத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றான். சின்ன விஷயத்துல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, மனைவிக்கு ஒரு கவள உணவை ஊட்டி விடு, அது கூட தர்மம் என்றால் அதுக்கு மேல மேல பேசிட்டு இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாய் மடியில் படுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருக்கும்போது தலையை வீட்டு பக்கமா நிறுத்துறாங்க. ஆயிஷா நாய் தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி விடுறாங்க. நம்ம ஹஸரத் அப்படி செஞ்சா அவருக்கு கை இல்லையம்மா, சீப்பை கொடுத்தா வார மாட்டாரம்மா, பொண்டாட்டி வரணுமா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவருக்கு கை இல்லையா? அவருக்கு கை இல்லையா? இருக்கு. தலையை நிறுறாங்க. எதுக்கு? அன்புக்கு. ஊட்டி விடுறது கை முடங்கினதுக்காக.
கையெல்லாம் முடங்கல்ல, நல்லா தின்ன தெரியும் அவக்கு. ஆனா நான் ஊட்டி விடுறேன்டி அப்படி என்று ஒரு நன்மை, அதுக்கு எல்லாம் நன்மை தரான். நீங்க புருஷன் பொண்டாட்டி ஆளுக்கால் மாறி சோறு சேர்த்து நீங்களே நன்மை. அப்ப எங்க அல்லாஹ் நிம்மதியை வைக்கிறான் பாரு. கணவன் மனைவி நல்லா நெருக்கமாயிடுங்க, சோத்தை ஊட்டி விடுங்க, தலையை சீவி விடுங்க, எண்ணெய் வச்சு விடுங்க. அவங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு விடுங்க, மடியில தூங்குங்க, நல்லா பேசிட்டுறீங்க, நெருக்கமா பேசிட்டுறீங்க. ஏத்திக்கா விரிக்கிற நபி பேசணுங்கிற உணர்வு வந்தோன்னா சஃபியா நாயி தேடி வந்துட்டாங்க. சஃபியா நாயி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து பள்ளியில ஏத்திக்கா விரிக்கிட்ட பேசி 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 அவங்கள வழி அனுப்புறதுக்கு ரோடு வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வழி அனுப்பும் போது 2 சஹாபாக்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலுல்லாஹ்னு போயிட்டே இருந்தாங்க. அலா ரஸ்லிக்குமான்னாங்க. என்ன அர்த்தம்? கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னாங்க. நின்றுட்டாங்க சஹாபாக்கள். ஹாதிஹி சஃபியா பின்த் ஹுயை, இது என்ன பொண்டாட்டி சஃபியா தான் அப்படின்றாங்க. சஹாபாக்கள் சுப்ஹானல்லாஹ் யா ரசூலுல்லாஹ் இதெல்லாம் சொல்லிட்டு நாங்க என்ன சந்தேகம் நினைச்சிருவோமான்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான யஜ்ரி மஜ்ரா தம், ஷைத்தான் ரத்தம் ஊற நடமலே ஓடிடுவான்ப்பா, நாளைக்கு குழப்பி விட்டுருவாங்க தான் சொல்றேன் பொண்டாட்டியன். இதுல என்ன ஆச்சரியமான விஷயம் என்றால், இது என்னுடைய மனைவி என்று சொல்ற அளவுக்கு அவங்க நெருக்கமா நின்றிருக்கிறாங்க. இதுதான் பார்க்க வேண்டிய ஒரு எடுபொருள். கூப்பிட்டு போறவனை கூப்பிட்டு பொண்டாட்டி தள்ளி நின்னா எனக்கு சொல்றது அவ்வளவு நெருக்கமா. என்னோட அசரத்து இப்படி நெருக்கமா நிக்க ஆறுடா தண்ணி யோசிக்க உன்ன கூப்பிட்டு வைஃப்டா அப்படின்னு அவ்வளவு நெருக்கமா நின்று. இது நம்மட ஆளு பொண்டாட்டியோட போகல அப்படியே கிட்ட தள்ளி நில்லு. ஆட்கள் பார்க்காங்க, ஆட்கள் பார்த்தா என்ன, நீ மைனிய கூட்டி போலியே, பொண்டாட்டியை தானே கூட்டி போற, இப்ப என்ன பிரச்சனை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய மடியில் படுத்துக் கொண்டு குர்ஆன் ஓதினார்கள். வீட்டு மனைவி மடியில படுத்த உடனே மனைவி சொல்ல, புள்ள வருது, புள்ள வந்தா என்ன, உம்மாட மடியில வாப்பா படுக்காரு, என்ன பிரச்சனை? சாச்சிர மடியில படுத்தா தாண்டி பிரச்சனை, உம்மாட மடியில படுத்த பிரச்சனை இல்ல. அப்ப அந்த நெருக்கம், அந்த அந்நியம் மனசுக்கு ஒரு நிம்மதியை தரும். கணவன் மனைவி நல்லா பேசிட்டு, இந்த ஆளு பேசுறதே இல்லையே, அதுலயும் இந்த ஜனியம் வந்துச்சு, அவ்வளவுதான். இதுல பேரு தொலை தொடர்பு சாதனம். இது செய்யற வேலை தொலை தொடர்பை இல்லாமக்குறோம். தேவைப்பட்ட தொலை தொடர்பு, தேவையில்லாத தொலை தொடர்பு எல்லாம் பேரும் கொண்டாடிட்ட காய்ச்சிட்டு, பிள்ளைகளோட காய்ச்சிட்டு வந்து பிஸி பிஸி பிஸி, ஐ எம் வெரி பிஸி. அதுலயும் சிலர் இந்த வீட்டுக்குள்ள போன் பேசுற ஸ்டைல் இருக்கே, கோல் வரும். ஒரு பேச்சும் இல்லை. ஏனண்டா பொண்டாட்டி இருக்கா, அப்ப எப்படி போன் பேசலாம்? எப்படி போன் அதுக்குள்ள எவ்வளவு அர்த்தம் தெரியுமா? பொண்டாட்டி இருக்கா. இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு வேற தொடர்புகள், பாம்பாட்டிக்கும் பப்பாட்டிக்கும் இந்த அளவுக்கு நிலைமை போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பேசுங்க, அவங்களுக்குள்ள நல்ல உரையாடல் இருக்கும், நல்லா கழிச்சிட்டிக்கணும். பிள்ளைகளோட வாப்பா உம்மா இருந்து விளையாடணும், பேசணும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும், காலிக்கோட்ல கேஸ் போகாது. நம்ம நெந்நேரமும் பேசிட்டு இருந்தா இன்னொருத்தன் இடையில வந்து பேச மாட்டானுங்கிறது விளங்கணும். நாம எந்நேரமும் பேசிட்டிக்கணும், விளங்கிட்டா? அதான் ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப கவனமாக இருக்கும். அப்ப இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த நல்லமல்களை எல்லாம் செய்யி, உனக்கு நிம்மதி வரும். நல்லமல் செய், பாவம் செஞ்சிடாதன்னு அர்த்தம். நல்லமல் செஞ்சால் நிம்மதி அப்படின்ற என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சா நிம்மதி இல்ல. அஜ்னபி மஹரமி உறவு வீட்டுக்குள்ள பேணு, குடும்பத்துல நிம்மதி இருக்கும். நீ அஜ்னபி மஹரமி உறவு பேணல்ல, உனக்கு நிம்மதியா இருக்காது. அவன் இப்படி காய்ச்சிட்டு பொண்டாட்டியோட நீ தானே விட்ட, நீ தான் பிளேண்டி ஊத்திக்கு வாடி சொன்ன, 5 டீ விட்டு அப்படிங்கிற. அவ குனிஞ்சு நிமிந்து டீயை வைப்பா, அவன் நிமிந்து டீயை எடுப்பான். நீயே போய் கிச்சன்ல போய் டீயை வேண்டி வந்து கொடுக்கவனே, அவ எனத்துக்கு வாரா. அதுக்குள்ள அவ டீயை கொண்டாந்து வச்சு போட்டு எடுங்க வச்சா எடுப்பான், எடுங்கள குடிங்கல அவர்த்தையே நிக்கிறது. அது மட்டும் இல்ல, வைஃப் சோமரிக்காவா அத போன் பண்ணி கேள, அவள நம்பர் இவர்கிட்ட கேட்க. அப்ப அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க, அஜ்னபி மஹரமி உறவு பேணுங்க, நிம்மதி இருக்கும். நாம அஜ்னபி மஹரமி உறவு பேணுறோம் இல்லையே,
ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு நம்ம ஆளு சொல்றது என்ற புள்ள தங்கம் ஒண்ட புள்ள தங்கம் அந்த பொடி எனக்கு தங்கம் அந்த இடையில ஒன்று வந்து உட்காருமே அது தங்கம் இல்ல தங்கம் அது ஷைத்தான். அதுக்கு எடுத்து போட்டுரும் இண்டிவிஜுவல் கிளாஸ் பிள்ளைக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ். அந்த வானத்தால உளுந்தவர் தானே அவருக்கு வயசானவர் எவ்வளவு கேஜி வயசான ஆக்கள கேஜி வந்திருக்கு நமக்கு. இண்டிவிஜுவல் கிளாஸ் தனி ஆட்டாவுல அனுப்புறது, அசரத் ஊட்ட வந்து ஓதி கொடுக்குற அசரத்து உம்மா கோல் பண்ணி அண்டை புள்ள பாடம் தந்த மாஷா அல்லாஹ் நாளைக்கும் சொல்லி கொடுத்து அனுப்புங்க. புள்ளோட வாப்பாட நம்பர் இல்லையா அசரத்துக்கிட்ட, இது அசரத்து மாறுகிறது. ஐயோ கோல் பண்ணி அவங்க அந்த இது சொல்றது கார்கூன் சார் தேவையில்லாத தொடர்பு தேவையில்லை, வைக்க கூடாது. தொடர்ந்து ஒரே ஆட்டோக்காரனை வச்சுக்கிட்டு இருப்பான், அவனோட காய்ச்சி மகிழ்ந்து சிரிச்சிருப்பான், புருஷனோடய அப்படி சிரிச்சு போய்க்க மாட்டான். எல்லாரையும் சொல்லல, சிலர் நல்லவங்க இருக்கிறாங்க, ஆனா நிறைய தவறு அங்கதான் நடக்குது. இப்ப இண்டிவிஜுவல் கிளாஸ், அது இது நைட் கிளாஸ், இப்படி எவ்வளவு இதைத்தான் நம்ம ஒரு வார்த்தையில சொன்னோம், ஒரு பயான்ல மானத்தை இழந்து பட்டம் பெறுவதை விட மானத்தோடு பட்டிக்காடாயிரு என்று சொன்னோம். அதை ஒருத்தர் போஸ்ட் எழுதி போட்டாரு, ஏகப்பட்ட விமர்சனம். இவர் எப்படி பட்டம் பெற்றார், இவர் பிஎஸ்சி பெற்றார், எப்படி மானம் கட்டா. இதே புரிஞ்சிக்காத பட்டதாரிகளை பார்க்கும்போதுதான் எனக்கு பரிதாபமா இருந்துச்சு. சில நேரம் குதிரை ஓடி இருப்பார்களோ, காசு கொடுத்து வாங்கி நான் என்ன சொன்ன நீ என்ன விளங்கி எழுதுற நீ, அதுல கமெண்ட் பண்றாங்க. படிச்ச டாக்டர்ஸ் மாதிரி கமெண்ட் பண்றாங்க, இன்ஜினியர், டாக்டர், லோயர், அவங்களுக்கு ரோஷம் வந்துட்டோம். பட்டதாரிகளை கிண்டல் பண்ணுகிறார் இவர். நான் யாரை கிண்டல் பண்ண? பட்டதாரியை கிண்டல் பண்ணினா படுமோசமான பட்டதாரியை கிண்டல் பண்ணுனா யாரோட கிண்டல் பண்ண? இந்த படிப்புக்காக மானத்தை இழந்து ரோஷம் கெட்டு தவறு செஞ்சு ஜினா செஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறவன கிண்டல் பண்றான். அவனை கிண்டல் பண்ணணுமா இல்லையா? அவன் என்ன எல்லாத்தையும் இழந்துட்டு படிக்கணும்னு சொல்றியா? நான் என்ன சொன்ன, படிக்க கூடாதுன்னு சொன்னா படி, மானத்தோட படி, ஈமானோடு படி, இஸ்லாத்தோடு படி. எவ்வளவு பேர் நல்லா இருந்திருக்கிறாங்க, எவ்வளவு டாக்டர்ஸ் மாதிரி, எவ்வளவு லோயர் மாதிரி, எவ்வளவு ஆசிரியர்கள், எவ்வளவு பட்டதாரிகள் மானத்தோடு படித்து வந்திருக்கின்றார்கள். இப்ப யூனிவர்சிட்டிக்கு போனதுக்கு பிறகுதான் தெரியுது பத்தைகள் எதற்கு என்று. பதுங்கத்தான். அப்ப சிந்திச்சு பாருங்க, நாங்க பட்டதாரிகளை கிண்டல் பண்ணல, கற்போடு படி என்று சொன்னோம். அப்ப இன்றைக்கு ஸ்கூல்ல நைட்டு கிளாஸ் 9 மணிக்கு உமா ரோட்ல நிக்க, பிள்ளைய காணல 10 மணிக்கு வந்து பிராக்டிக்கல்ங்குது பிள்ளை. அப்ப தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அஜ்னபி மஹ்ரமி உறவு பேணுங்க. வீட்டுக்குள்ள திரை இருக்கணும், ஆண் பெண்ங்கிறது பிரிஞ்சிருக்கணும். நம்மட கூட்டாளி நமக்கு தான் கூட்டாளி, பொண்டாட்டிக்கு இல்லங்கிறத விளங்கணும். மனைவிக்கு கூட்டாளி இருந்தால் அது மனைவிக்கு தான் கூட்டாளி, நமக்கு இல்ல என்கிறத தெரிந்து கொள்ளணும். இந்த கச்சிதமான இஸ்லாமிய கட்டமைப்பு இருந்தால் அங்க நிம்மதி இருக்கு, இல்லாட்டி நிம்மதி இருக்காது. எப்படி நிம்மதி இருக்கும்? சந்தோஷம் இருக்கு. எவ்வளவு பேரு கை நிறைய காசு, செல்வம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது, நிம்மதி இல்ல. ஏன் நிம்மதி? பொண்டாட்டிக்கு ஒரு மிஸ்கால் வந்த பிரச்சனை, பொண்டாட்டிக்கு ஒரு போன்ல ஒரு தொடர்பு கொண்டிருக்கு, தவறு நடக்குது, பிரச்சனை. கொஞ்சம் பேசுறாங்க, கேட்டா சும்மா ஒன்றும் இல்ல, பேச்சு மட்டும்தான். அது ஏங்கிறேன், என்ன பேச்சுங்கிறேன். தயவு செஞ்சு அந்நியர்களிடம் பேசாதீங்க. மனைவி கிட்ட பேசி குலைந்து பேசி சிரித்து பேசி ஒரே விஷயத்தை திரும்ப பேசி மறுபடியும் பேசி 1001வது தரமாக அடுத்த விஷயத்தையும் பேசி அடுத்தவள்கிட்ட பேசாத. எதுக்கு உனக்கு பேச்சு? தேவையில்லாத பேச்சு. அதுதான் சூரத்துல் அஹ்ஸாப்ல 32வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலா தஹ்பஅன பில் கவுல், பெண்ணே நீ குலைந்து பேச வேண்டாம். அப்படி என்றால் அதோட சம்பந்தப்பட்ட ஆணுக்கும் சேர்த்துதான். எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, அது காமம் எனும் நோய், அடைப்பு குறிக்குள்ள, எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் சுவைக்க தொடங்கி விடுவான். பேசுவது ஒரு சந்தர்ப்பமாக வந்தால் அதை தெளிவாக பேசி முடித்து விடு, அவ்வளவுதான். ஹலோ ரைட், அவர் இல்ல அப்புறம் எடுங்க, 2 மணி அப்புறம் எடுங்க, அவ்வளவுதான். இப்ப என்ன தடை? அவர் இல்ல 2 மணி தவிர நீங்க யாரு, உனக்கு இது ஏன்னு
ஏனுங்க உனக்கு எதுக்கு அது? அவன் ஆறா இருந்தா உனக்கு என்ன? சில பெண்கள் ஹலோ வைங்க போன ஹலோ வைங்க போன இப்படி சொன்னா அவனுக்கு தெரியும் இவருக்கு வைக்க விருப்பம் இல்லை. அவன் என்ன வைக்கிற, நீ வைக்கலாமா? உண்ட பட்டுன்னு மிதிக்கிட்டான். இதுல அடி அடிச்சா வெய் போன ஹலோ வெய் போன ஹலோ வெய் போனா சம்திங் ராங், தூண்டெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அர்த்தம். இதை வச்சுதான் மிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எத்தனை மிஸ் கால்ல எத்தனை மிஸ்ஸுகள் மிஸ் ஆயிட்டாங்க. அப்ப தயவு செஞ்சு இந்த அஜ்னபி மஹரமி உறவு பேணணும். குடும்பம் நல்லா இருந்தா, சந்தோஷமா இருந்தா, பிள்ளைகளோடு நெருக்கமா இருந்தா, கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா, பேசினா, சாப்பிடும் போது ஒரு கவலை உணவை ஊட்டி கொடுத்தா, ஒரு கிஃப்ட கொண்டு போய் கொடுத்தா, பக்கத்துல இருந்து பேசினா, கைய பிடிச்சிக்கு நடந்தா, தோல்ல சாஞ்சா, என்ன பிரச்சனை வர போகுதுங்கிற குடும்பத்தில் இதெல்லாம் எங்க ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமைக்குள்ள இருக்கு. மறுவாயில் கல்யாணம் முடிச்ச ஒரு கிழமை இல்ல, பிள்ளைகள் கல்யாணம் முடிச்சு 4 வருஷமானாலும் நீங்க அப்படித்தான் இருக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 வயதில் மனைவி மடியில மௌத்தாகல, மகள மடியில மௌத்தாகல, நண்பர் மடியில மௌத்தாகல, மனைவி மடியில தான் மௌத்தான சகோதரர்களே. படுக்கையை பிரியுங்க என்று பிள்ளைகளுக்கு தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 10 வயதை அடைந்தால் படுக்கையை பிரிங்க. கனவு மனைவிக்கு பிரச்சனை வந்தா படுக்கையை பிரியாண்டாங்க. அது வரைக்கும் சேர்ந்துதான் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையில பிரச்சனை வந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்றது? எடுத்தது தலாக் இல்ல. முதல்ல என்ன செய்யுங்க, நசிஹத்து செய்யுங்க. கேட்கலையா, படுக்கைய பிரியுங்க. நான் என்ன கேட்கறேன், ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிறத எப்படி பிரிக்கிறது? பிள்ளைகள் தலைப்பட்டோன்னா அவர் ஒரு வீட்டுக்கு இவ ஒரு வீட்டுக்கு. நீ 70 வயது அடைந்தாலும் புருஷம் பொண்டாட்டி ஒரு பெட்டில் ஒரு நொழும்பு வலைக்குள்ளதான். இப்படி இருந்து வளகணும். அப்பதான் பிரிஞ்சு படுக்காரே ஐயோ என்று அவதிப்படுவார். அப்ப கனவு மனைவி சேர்ந்திருக்கணும். 10 வயசு அடைந்தால் பிள்ளைகள் பிரியணும். இதுதான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. இப்ப பிள்ளைகள் சேருது, புருஷன் பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. கேட்டா அது கோமர் புள்ள, இளந்தாரி பிள்ளைக்கும் கோமர் பிள்ளைக்கும் பாப்பா ஆண்டு தெரியும். 8ஆம் ஆண்டு புத்தகத்திலே அதுக்கு தெரியும் எப்படி பிறந்த. நீங்க ஒன்று இங்க பாடம் நடத்த உம்மா அப்பா சேர்ந்துதான் இருக்கணும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த நல்லமல்கள் இருக்கும்போது மகிழ்ச்சி இருக்கும். பேசிக்கொண்டிருக்க வேண்டும். கனவு மனைவி நிறைய பேசணும், மனம் விட்டு பேசணும், மனசுல உள்ள பாரங்களை இறக்கி வைக்கணும். அப்ப சஃபியா நாயகி தேடி வந்து பேசிட்டு போற அளவுக்கு கனவு மனைவி உறவு அந்த வயதில் இருந்திருக்கிறது என்றால் இது நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க பேசணும். இதெல்லாம் நல்லமல்கள், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுல நமக்கு கண்டிப்பா நிம்மதி இருக்கு. அப்ப இது போக இதுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி நிம்மதி இருக்கும்? மனைவியோட பேசிய பல நாளா போச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அதுல இந்த 4 விஷயத்துக்கிட்ட இப்ப வருவோம். நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் 4 விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன். இப்ப இதெல்லாம் வந்து பிரச்சனை வந்தாச்சு, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனைல இருந்து நாம எப்படி விடுபடுறது அப்படி என்று வந்தால், முதலாவது கலா கதிர நாங்க அப்படியே எடுத்துட்டோம்னா அதான் முதலாவது பிரச்சனை. கலா கதிர் அதை நம்பணும். நம்பினால் தலையில் இருக்கிற பாரங்குறை. சூரா ஹதீதுல 22வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றார், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபீ அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்திலும் உங்களிலும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் இல்லா ஃபீ கிதாபி மின் கப்லி அன் நப்ரஹா, உங்களையும் இந்த உலகத்தையும் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எழுதினதுதான். கலாக்கது என்ன நடந்தாலும் ஃபர்ஸ்ட் நாம எடுக்கக்கூடிய ஆயுதம் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய என்ன நடந்திருக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணுக்கு முன்னுக்கு கரியா போச்சு. கலா கதிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அவ்வளவுதான். இத சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா 23வது வசனத்துல சொல்றான் சூரா ஹதீதுல, லிகைலா தஸவலா மா ஃபாத்தக்கும், உனக்கு மிஸ் பண்ணி போனதுல நீ கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு இதான் வழி. வல்லா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும், உனக்கு கிடைத்ததில் நீ பெருமை அடிக்காமல் இருக்கிறதுக்கு இதான் வழி. அதுவும் ஸ்ட்ரெஸ் தான். நல்ல விளைச்சல் வந்தோடனே என்ன தெரியும், நாம அப்படித்தானே விவசாயம் பண்றேன், நாம அந்த டைமுக்கு விதைப்போம் தெரியுமா, விடிய காய்ச்சிட்டு இருந்துருவான், மென்டல் ஆப்பிடுவான். அல்லாஹ் தந்தது. நான் அப்படித்தான் எக்ஸாம் பண்ணினேன். எங்களோட பரம்பரையே அப்படித்தான்டா. எல்லாரும் கெட்டிக்கார பிள்ளைகள் இப்படி காய்ச்சிட்டு இருப்பார். அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் நாடினா ஒன்று பிறக்கும், ஒன்றுக்கும் மேலாம இழுக்கும். அல்லாஹ் தந்தது. நம்ம கையில ஒண்ணும் கிடையாது, அல்லாஹ் தந்தது. அப்ப என்ன செய்யணும்? நல்லது நடந்தாலும்
வஅல்லா தஃப்ரஹ் பிமா ஆதாக்கும். அல்லாஹ் தந்ததுல நீ என்ன செய்யக்கூடாது, ரிஸ்ஸாத் பெருமை அடிச்சு நிக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது. கை சேதமா போச்சு, கை விட்டு போச்சு, அதுல நீ கவலைப்படாத. அல்லாஹ் நாடல்ல, அல்லாஹ் நாடல்ல, கதை முடிஞ்சு. கலா கதிர் மனசுக்கு ரிலாக்ஸ் தரும். என்ன பெரிய கோடி லொஸ்ட் என்றாலும் அல்லாஹ் நாடு, அல்லாஹ் எழுதல்ல, அவ்வளவு. கலா கதிர் இது ஃபெஸ்ட். ரெண்டாவது என்ன, ரெண்டாவது விஷயம் சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தை பார்க்கலாம். அதுல அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு சொன்னா, வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதாக இருக்கும் நிலையில். வஅஸா அன் துஹிப்பு ஷையன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க சில விஷயத்தை விரும்புவீங்க, அது கெட்டதாக இருக்கும் நிலையில். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமுன். அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது மவனேங்கறான். சில விஷயம் நம்மளை விட்டு போகும், இப்படி போய்த்தேன்னு நினைப்பேன், அது நல்லதுக்கு நடந்திருக்கு, உனக்கு இப்ப தெரியாது, எப்பவாலும் தெரிய வரும். நம்மளுக்கு கை விட்டு போயிட்டால் அல்லாஹ்ட ஏற்பாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்பிட்டோம். அது முதலாவது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட் ஸ்கில்ஸ்ல முதலாவது என்ன, கலாக்கது. அல்லாஹ் நாடல, அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. அதுக்கு மேல என்ன பேச்சுங்கற, அல்லாஹ் எழுதல, கலாக்கதுர நம்பி இருக்கிறோம். அல்லாஹ் அவ்வளவுதான் நாடி இருக்கிறான், அவ்வளவுதான். எல்லாம் அல்லாஹ் பொறுப்பு எடுத்துட்டான். சூரா ஹூத் 6வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கு ரிஸ்க் பொறுப்பை நாம எடுத்துட்டாங்களாம். சூரத்துல் அன்ஆம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வமா தஸ்குது மின் பரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்ட நாட்டத்தில் இல்லாம கீழே விழாது அப்படிங்கறான். சூரா ஹதீத் 22வது வசனத்தில் சொல்றான், நாம் உங்களை படைப்பதற்கு முன்னாலே என்ன நடக்கும் என்று எழுதிட்டோம் என்கிறான். அப்ப அல்லாஹ்ட நாட்டம் தான் நடக்குது, அல்லாஹ் எழுதினதான் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்ன நடந்தாலும் முடிவில் நீ பேச வேண்டியது கத்தரல்லாஹு வ மாஷா ஃபஅல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவா இருக்கக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் நாடியது நடந்திருக்கிறது, பஸ் அவ்வளவுதான். இதுல என்ன குற்றம் சொல்லி, ஒன்ன குற்றம் சொல்லி, காலத்தை குற்றம் சொல்லி, மலைய குற்றம் சொல்லி, கரண்ட குற்றம் சொல்லி எதுவுமே ஆகாது மவனே. அல்லாஹ் அவ்வளவுதான் நாடி இருக்க, அல்லாஹ் எழுதினது நடந்திருக்குது. போ. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமிதி கிரந்தத்திலே பதிவா இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு சின்ன குழந்தையிடம் உட்கார்ந்து சொன்னார்கள், மகனே, உன் செருப்பின் பார் இருந்தாலும் அல்லாஹ்விடம் கேள். லவ் இஜ்தமஅதிலும் அலா யதுர்ருக லா யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்து உன்னை அநீதி செய்து அசிங்கம் பண்ண வந்தாலும் லா யதுர்ருக இல்லா மா கதபல்லாஹு லக். அல்லாஹ் எழுதாத எந்த கெடுதியை எவனும் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தார், எவனும் செய்ய முடியாது. இந்த உலகமே திரண்டாலும் அல்லாஹ்ட எழுத்துல இல்லன்னா முடிய கூட எடுக்க முடியாது மவனே. சொல்லிட்டு சொன்னார்கள், எல்லாரும் சேர்ந்து உதவிக்கு வந்தாலும் அல்லாஹ்ட எழுத்துல இல்லாட்டி எவனும் உதவி செய்ய முடியாது. சொந்த காலினில் அடுத்தவனை நம்பாது. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபியத்தில் அக்லாம் வ ஜுஃபத்திஸ் ஸுஹுப். பேனைகள் உயர்த்தப்பட்டு ஏடுகள் மூடப்பட்டாச்சு. போயிட்டே கலாக் அதுல எழுதியாச்சு. புகாரி ஷரீஃபில் இடம் பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸ், நேர்ச்சை வைக்காதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். நேர்ச்சை வச்சா நிறைவேற்றணும், ஆனா நேர்ச்சை வைக்காதேன்றாங்க. ஏன் சொல்றாங்க தெரியுமா? எழுதினதான் நடக்கும். நீ நேர்ச்சை வச்சதால நோய் குணமடையவும் போறது இல்ல, நீ நேர்ச்சை வச்சதால காணாத்த பொருள் கிடைக்க போறதும் இல்ல. எழுத்து முந்திட்டு நேர்ச்சை வைக்காது. நேர்ச்சை வைக்கிறதால ஒரே ஒரு நன்மை நடக்கும், கஞ்சனுக்கிட்ட இருந்து ஏழைகளுக்கு உணவு கிடைக்கும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். அப்ப எவ்வளவு அழகா இந்த கலாக்கதரை பத்தி இஸ்லாம் சொல்லுது. கலாக்கதரை நம்பு. ரெண்டாவது என்ன, அப்படியே நடந்து முடிந்தது நல்லதுக்கு என்று நம்பு. உனக்கு கஷ்டமா தெரியும், பாரமா தெரியும், இழப்பா தெரியும், மரணமா தெரியும், நல்லதுக்கு மௌத்தாயிட்டு ஒரு ஆளு என்ன நினைக்கணும்? சூரல் மூமினூன் 100வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்றார், பைனஹுமா பர்ஸஹுன் இலா யௌமி யபஅஸூன். மரணித்தவர்களுக்கும் உயிரோடு இருப்பவர்களுக்கும் இடையிலே ஒரு திரையுலகு உண்டு. ஒரு திரை விழுந்து விட்டது, கியாமத் நாள் வரை அவர்கள் திரையுலகிலே இருக்கிறார். ஹதீஸ்ல என்ன வருது? நிம்மதியா தூங்குறாங்க. மறுமையில நாம என்ன செய்ய போறோம்? சந்திக்க போறோம். அதத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல 157வது வசனத்துல சொல்றான், இந்த அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, பிரச்சனை யாருக்கு வந்ததோ அவர் என்ன சொல்வார் தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்களும் அல்லாஹ்விடம் போக வேண்டியவர்கள், நாம் எல்லோரும் அல்லாஹ்விடம் மீள வேண்டியவர்கள் என்று சொல்வார்கள். எல்லாரும் அங்க வருவாங்க. மௌத்தா போனோன்னா இல்லன்னு நினைச்சாத ஸ்டாக் பண்ணி வச்சிக்கும், கிடைக்க போகுது. அங்க
அங்க கிடைக்க போகுது. எங்க ஸ்டக் பண்ணிக்கும்? அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். நாம் புதைத்த இந்த மையவாடி அல்ல. பைனஹுமா பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன் என்கிறான் அல்லாஹ் சூரத்துல் மூமினூன் 100வது வசனம். கியாமத் நாள் வரை சந்திக்க முடியாத ஒரு திரையுலக வாழ்க்கை அது. இந்த இடம் இல்ல, அது வேற இடம். இது இந்த உடம்பு. அந்த உயிருக்கு ஒரு உடம்பு இருக்கும், அது அங்கே இருக்கும். மறுமையில் அல்லாஹ் எழுப்புவான். அத யாசின் சூராவில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த சூர் ஊதினோன்னு அவர்கள் மண்ணை தட்டி கொண்டு எழும்பும் போது சொல்வார்கள், தூங்கிய எங்களை எழுப்பி விட்டது யாரு? யாரு? அப்படி அப்பதான் கண்ண முழிக்க போறாங்க. எல்லாரும் நாளை மறுமையில் நம்மளை சந்திப்பார்கள். மரணித்து போன நம்முடைய சிசு, குழந்தை, பாப்பா, உம்மா, தாய், தகப்பம், மனைவி, பிள்ளை, குட்டி எல்லாரும் மறுமையில கிடைப்பாங்க. எதுக்கு கவலைப்படுற நீ? அப்ப கலா கதிர நம்பு, நடப்பது ஒரு நலவுக்கு என்று நம்பு. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல 216வது வசனத்துல சொல்றான், நீ சில விஷயத்தை வெறுக்கலாம், அது உனக்கு நலவாக இருக்கு. சூரத்துல் கஹ்ஃப் 55வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சம்பவத்தை சொல்றான். கில்ர் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்துக் கொண்ட ஒரு சம்பவம். அந்த 2 பேரும் கப்பல்ல பயணம் போறாங்க. பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அநியாயத்தை தட்டி கேட்க தெரிந்தவர் மட்டும் இல்ல, தட்டி கேட்பார். என்னன்னாலும் தட்டி கேட்பார். என்ன இப்ப மதிய நகருக்கு போகும்போது ஆட்டு பட்டியை கொண்டாந்து 2 பெண்கள் ஓரமா நிக்கிறாங்க. ஆண்கள் எல்லாம் அவர்களுடைய ஆட்டுக்கு தண்ணி கொடுக்குறாங்க. இந்த பெண்களுக்கு தண்ணி கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. மூசா நபி கேட்கறாங்க, என்னமா உங்க விவகாரம்? நாங்க நேரத்தோட தான் வந்தோம், எங்களை விட மாட்டேங்கிறாங்க. பறிச்சு தண்ணி கொடுத்தாங்க. அவங்க போய் வாப்பா கிட்ட சொல்றாங்க, அவர் ஒரு நபி, இந்த பிள்ளைகளை கல்யாணம் முடிச்சே கொடுத்துட்டாரு. அது வரலாறு குர்ஆன்ல சொல்றான். அநியாயத்தை தட்டி கேட்பவர் மூசா அலைஹிஸ்ஸலாம். 2 பேரும் கப்பல்ல போய் இறங்கும் போது கில்ர் அலைஹிஸ்ஸலாம் நாசுக்கா கப்பல்ல ஒரு ஓட்டையை போட்டு விட்டாங்க. மூசா நபி பாக்குறாரு, என்ன அநியாயமா இருக்குது, ஏன் கப்பல்ல ஓட்டையை போட்டீங்க? அவ்வளவு பேரை மூழ்க அடிக்க போய் எதுக்கு போட்டீங்க அப்படிங்கிறாங்க. கில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உரீது அன் ஐபஹா, கப்பலை காப்பாத்துறதுக்கு ஓட்டைங்கிறாங்க. என்ன காப்பாத்துறதுக்கு ஓட்டையா? ஓட்டா மூழ்கணுமே. ஒரு டெமேஜ் வந்திருக்குது. இந்த டெமேஜ் வந்தது நல்லதுக்கு தான்ங்கிறாரு கில்ர் அலைஹிஸ்ஸலாம். மூசா நபி எப்படிங்கிறாரு? அல்லாஹ் இதுல நமக்கு ஒரு பாடம் வச்சிருக்கான். உங்க பொருளாதாரத்தில் ஒரு டெமேஜ் வரும், ஒரு விபத்து வரும், ஒரு அழிவு வரும், ஒரு கஷ்டம் வரும், ஒரு கரைச்சல் வரும், நோய் வரும், ஒரு பிரச்சனை வரும். நீங்க நினைக்க கூடாது அல்லாஹ் தண்டிக்கிறோம் அப்படின்னு. அல்லாஹ் உங்களை காப்பாற்ற போறான்னு அர்த்தம். கில்ர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், மிம்பராய் மலிகுன் யௌகுது குல்ல சஃபினத்தின் கஸபா, ஒரு மன்னன் படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான். இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய கப்பலை எல்லாம் கொள்ளையடிக்க போறான். ஓட்ட கப்பலை எடுத்துட்டு போக முடியாது இல்ல, ஓட்டுட்டு போவான்ல. இப்ப கப்பல் தப்ப போகுது. ஒரு டெமேஜ் வர்றது கூட பெரிய ஒரு பிரச்சனை வராமல் இருக்கத்தான். ஒரு நோய் வருவது கூட பெரிய ஒரு மரணம் வராமல் இருப்பதற்கு தான். ஒரு ஆக்சிடென்ட் வருவது கூட பெரிய ஒரு மரண சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு தான். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவுல சொல்லி காட்டுறார், வஅஸா அன் தக்ரஹு ஷையன் வஹுவ கைருல் லக்கும், நீங்க சில விஷயத்தை வெறுப்பீங்க, அது நல்லதாக இருக்கும் நிலையில். ஒரு மாப்பிள்ளை வந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாம் நல்லா பிடிச்சிருக்கும் போது கல்யாணம் கெடுபட்டும். எவனோ மூட்டி கொடுத்துட்டான், கெடுத்து போட்டான், நாசமா போக, நல்லா இருப்பாங்களான்னு திட்டக்கூடாது. ஏதோ என்னமோ நலவு இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அல்லாஹ் நம்ம பிள்ளைக்கு இதை விட சிறந்த மாப்பிள்ளையை வச்சிருப்பான், அல்லது இவர்ல ஏதோ ஆபத்து இருந்திருக்கும், விட்டுடுவோம். 10 வருஷத்துல கேள்விப்படுவோம், அவருக்கு பல பேரோடு தொடர்வாம். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த பிள்ளை அல்லாஹ் காப்பாத்திட்டான். இது லேட்டா தெரிகிறது, சிலருக்கு மறுமையிலையும் தெரிய வரும். சோ எது எப்படி எங்க நடந்தாலும் அது அல்லாஹ் நமக்கு நலவை நாடி இருக்கிறான். இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, அடிப்படையில் இறைவனை இரக்கனாக பார்த்தால் இந்த எண்ணம் பெறும், அரக்கனாக பார்த்தால் இந்த எண்ணம் பெறாது. இறைவன் இரக்கம் உள்ளவன் என்று பார். ஒரு தாய் பிள்ளைக்கு அடிக்கிறது, அடி வாங்கி கொண்டு அந்த பிள்ளை உம்மா என்று ஓடுகிறது. அடிப்பவள் அவளாக இருந்தாலும் அவளிடம் தான் ஓட வேண்டும் என்று குழந்தைக்கு தெரிகிறது, நமக்கு தெரியலையா? அல்லாஹ் சோதிச்சாலும் அல்லாஹ் கிட்ட தான் கேட்கிறது. அல்லாஹ் ஏதோ நலவுக்கு தந்துட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை காப்பாத்து. இதான் மனுஷப்பெண். இதைத்தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்முடைய பிரச்சனைகளில் இருந்து நம்ம வெளியே வரக்கூடிய 2வது பகுதி இதுதான். முதல் அல்லாஹ்ட கலா கதிரண்டு ஏற்றுக்கொள்ளுங்க. 2வது இதுல ஏதோ நலவு இருக்குது, நமக்கு புரியல, அல்லாஹ் இதுல நலவு வச்சு. அல்லாஹ் இரக்கம் உள்ளவன், அல்லாஹ் இரக்கன், அரக்கன், அல்லாஹ் இரக்கம் உள்ளவன். இது நம்ம தரல, எதனால நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் எழுதுறோம், செகண்ட் சை எழுதுறோம், தேர்ட் சை எழுதுறோம், மெடிசின் கிடைக்கல. சிலர் தொழுகை விடுறான். நான் எத்தனை தடவை படிச்சேன், கௌபத்துல்லாட சீலையை பிடிச்சிக்கு துவா கேட்டேன், உம்ராக்கு போய் கேட்டேன், துவா கிடைக்கல. இனி தொழுறல்ல, உனக்கு தெரியா இது தந்தா உனக்கு பிரச்சனை தெரியா உனக்கு. அல்ல நீ டாக்டர் ஆக கூடாது என்று நாடி இருக்கான்.
ஏத்துக்கோ, அல்லா தாரத்தை ஏத்துக்கோ, வாய்ப்புகளை பயன்படுத்து, இருக்கிறத எடு, அல்லா தாரத்தை புரிஞ்சிக்கோ. அவன் தரமாட்டேன்டா அதுல ஏதோ இருக்குதுங்கிறத புரிஞ்சிக்கோ. படைத்த இறைவனுக்கு தெரியும் நாளை என்ன நடக்கும் என்று. நீ டாக்டர் ஆனால் உன்னுடைய பை மிஸ்டேக்கால் ஒருவன் மரணிக்கலாம். அந்த மரணத்துக்கு கொலை குற்றம் உனக்கு மரண தண்டனை கிடைக்கும், மறுமையில் உனக்கு நரகம் கிடைக்க இருக்கும். அல்லாஹ் உன்னை காப்பாத்தி நீ தேவையில்ல ஒரு பார்மசியை வச்சுக்கிட்டு சும்மா உட்காரண்டு ஆக்கியிருக்காண்டா, என்ன பிரச்சனைங்கிற. நமக்கு எளிய அரசுக்கு நமக்கு கிடைச்சிட்டான் ஆகும். நமக்கு எளிய அரசு கிடைக்கும். நாம அமெரிக்காக்கு ஜனாதிபதி ஆனாலும் எழுதப்படாத எதுவுமே நமக்கு கிடைக்காது. நம்ம சோமாலியாவுல பிச்சை எடுத்தாலும் எழுதப்பட்ட எதுவுமே நம்மளை விட்டு மிஸ் ஆகாது. நல்லா எளியதான் கிடைக்கும், ஒண்ணும் நடக்காது. கிடைக்கிறத பொருந்தி கொள்ளணும். இதுல ஏதோ நலவு இருக்குன்னு நினைச்சு கொள்ளணும். இதுதான் இரண்டாவது. மூணாவது என்ன? ரொம்ப சிம்பிள், நல்ல நினைவு வச்சுக்கோங்க. நம்ம பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்கு முதலாவது கலாக்கதிர், இரண்டாவது நடப்பது நலவு. முதலாவது சூரா ஹதீத் 22வது வசனத்தை எடுத்துக்கோங்க. இரண்டாவது சூரத்துல் பக்ரா 216வது வசனத்தை ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. மற்ற வசனங்கள் எல்லாம் வேணாம், இது மட்டும் வச்சுக்கோங்க. மூன்றாவது இவ்வளவு நடந்தோடனே அல்லாட ஏற்பாடு ஏத்துக்கிட்டோம். ஆனா கஷ்டமா இருந்துச்சு, இதை நலவு கண்டு எடுத்துக்கிட்டோம். மூன்றாவது அதுக்கு இன்னொரு முட்டு கொடுக்குது. என்ன முட்டு? அதுக்கு கூலி இருக்கு. சும்மா எல்லாம் கஷ்டப்பட வேணாம், நீ உனக்கு கூலி இருக்கு. அத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அஜபன் லி அம்ரில் மூமின், முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக்கக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமானது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு என்ன நடந்தாலும் நல்லதுதான். வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் மூமின், இந்த பாக்கியம் மூமினுக்கு மட்டும்தான், வேற எவனுக்கும் கிடையாது, வேற யாருக்கும் கிடையாது, மூமினுக்கு மட்டும்தான். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன் அஸாபத்துஹு ஸர்ரா, அவனுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் ஷக்கரல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறான், ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு நன்மையாக எழுதப்படுகிறது. வயின் அஸாபத்துஹு ضرா, அவனுக்கு ஒரு கெடுதி நடக்கிறது, கஷ்டம் நடக்கிறது, சபுர, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று பொருந்திக் கொள்கிறான், ஃபகான கைரன் லஹு, அவனுக்கு அது நலவாக போய்விடுகிறது. அதே முஸ்லிம் கிரந்தத்தில் இன்னொரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், வலா ஹம்மின் வலா ஹுஸ்னின் வலா அதா ஹத்தா ஷௌகத்தன் யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு ஹதாயாஹு, ஒரு மூமினுக்கு ஏற்படக்கூடிய நோய், துன்பம், கவலை, வேதனை, நோவு, முள்ளு தச்சாலும் இல்லா கஃபரல்லாஹு ஹதாயாஹு, அவருடைய பாவம் அதனால் அழியுது. இன்னொரு ரிவாயத்துல ஒரு நன்மை அவருக்கு எழுதப்படுது. ஒரு முள்ளு தச்சாலும் மகனை யோசிக்க கூடாது, இதுக்கு நமக்கு ஒரு பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படும். தலைவலி, ஒரு பாவம் அழியுது, ஒரு நன்மை எழுதப்படும். நம்மள ஒருத்தன் திட்டான், மனசு நந்து வச்சு, பாவம் அழியுது, நன்மை எழுதப்படுது. நம்மள்ட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான், நமக்கு அது நன்மையாக கிடைக்க போகிறது. நம்ம வச்ச மரத்துல ஒரு புழு இலைய கடிக்குது, நன்மை கிடைக்க போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ வைத்த மரத்தில் ஒரு திருடன் திருடினாலும் நன்மை கிடைக்கும்ன்றாங்க. ஒரு பறவை நிழலுக்கு உட்கார்ந்தாலும் நமக்கு நன்மை கிடைக்கும்ன்றாங்க. இந்த மூமின் இந்த உலகத்தில் எதையும் சிதைக்கல, எல்லாத்தையும் விதைக்கிறான், மறுமையில் முளைக்கும். அவ்வளவுதான், மறுமையில் முளைக்கும், எல்லாமே கிடைக்கும். நடந்து போகும்போது இது இடுப்புல அடிச்சுட்டா, அடுத்த கட்டம் ஏதோ பாவம் அழியுது, ரிலாக்ஸ். என்ன நடந்தா நம்ம 1 கோடியை ஒருத்தன் சுருட்டிட்டான், ஏமாத்திட்டான், ஐயோ 1 கோடியை சுருட்டிட்டான், ஒன்னும் யோசிக்க. சுருட்டினவனும் மறுமையில் அல்லாஹ் கிட்ட தான் வரணும், நாமளும் அல்லாஹ் கிட்ட தான் போகணும். எல்லாமே கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும், ஒன்னும் மிஸ் ஆகாது. நம்மகிட்ட கடன் வேண்டிட்டு ஏமாத்தினவன், திருடினவன், கொள்ளை அடிச்சவன், ஆட்டையை போட்டவன், கலவரம் வந்து கடைக்கு தீ வச்சவன் எல்லாரும் பெறுவாங்க. எரிஞ்சு போனது எவ்வளவு கணக்கு தப்பா நாம சொல்லலாம், அல்லாஹ் சரியா தான் சொல்லுவான். இவ்வளவு ஒன்னட்ட எரிஞ்சு போயிருக்கு, இன்ன வரைக்கும் அவனே சொர்க்கம் போ. அது 1-2 கிடையாது, பல மடங்கு அல்லாஹ் இரட்டிப்பாக்கி தருவான். அப்ப எல்லாத்துக்கும் கூலி உண்டு. மூணாவது, இப்ப அப்படியே நிமிந்துட்டோம், ஸ்ட்ரெஸ்ல இருந்து இப்ப நிமிந்தாச்சு, அல்லாஹ் கதிரிலேயே முக்காவாசி நிமிந்துட்டோம். நடப்பது நலவுக்கு இன்னும் கொஞ்சம் நிமிந்துட்டோம். ஐயோ இதுக்கெல்லாம் மறுமையில கிடைக்குதே கூலி, முழுசா நிமித்திட்டோம். நாலாவது முக்கியமானது, இதுக்கு சூரத்து நிசாவினுடைய 153வது வசனத்தை நினைவு வச்சுக்கோங்க. நாலாவது விஷயத்துக்கு சூரத்து நிசா 153வது வசனத்தை நினைவு வச்சுக்கோங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம்
குறைஷியர்கள் வந்து நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்ப வேண்டும் என்றிருந்தால் எங்க கண்ணுக்கு முன்னாடி சர்ரண்ட் அப்படியே வானத்துக்கு போய் வரும்போது வேதத்தோட வாங்க நம்புறோம்டாங்க. நபி அவர்களுடைய மனசு உடைஞ்சு போச்சு, ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க. இவ்வளவு கதைச்சும் நம்மளை ஏற்றுக்கொள்ளலையே. நேற்று வரைக்கும் நம்மளை சாதிக்கன்னு சொன்னவங்க, அமீன் என்று சொன்னவங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்களே, அல்லாஹ்விட முறையிட்டார்கள். அல்லாஹ்வுக்கு மேராஜ் கொண்டு போன அல்லாஹ்வுக்கு, சந்திரனை பிளந்து காட்டின அல்லாஹ்வுக்கு, அப்படியா எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு முகமது நபி அப்படியே தூக்கி புத்தகத்தோட திரும்ப அனுப்ப முடியாமலுக்கெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சாதிச்சு காட்டவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால், இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவருவது அப்படி என்ற ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறான். எப்படி வாரது அவனுக்கெல்லாம் காட்ட முடியும். அவன் பெறமாட்டான் இஸ்லாத்துக்கு போ. அப்படியே நீ போய் வந்து புத்தகத்தோட வந்தாலும் அதுல எல்லாம் டிசைன் போடலன்றுவான். இல்லாடி எதுலோ என்னமோ தந்திரம் பண்ணிட்டு நீ ஷைத்தானால வந்துட்டேன்றுவான். அவன் திருந்த மாட்டான், அவன் உள்ளத்துல சீல். இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறான்ல, மனசு உடைஞ்சு போச்சு இல்ல, இந்த மனசுக்கு ஒத்தனம் கொடுக்க போறேன். இதுதான் 4வது நம்முடைய பிரச்சனையை தீர்க்கறதுல 4வது இதுதான். அல்லாஹ் இப்ப குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தினுடைய 153வது வசனத்தை இறக்குறான். நபியே, அவர்கள் உன்னிடம் வானத்திலிருந்து புத்தகத்தை கொண்டு வந்து காட்டுமாறு கேட்டார்கள். ஃபகத் ஸஅலு மூஸா அக்பர மின் தாலிக், மூஸா நபியிடம் இதைவிட பெரிசை கேட்டார்கள். ஆலு அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொன்னாங்க நபியேண்டாங்க. எங்க பிரச்சனை இருக்குன்னு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைய அப்படியே அல்லாஹ் தூக்கி வச்சு அதை விட பெரிய பிரச்சனையை பக்கத்துல வச்சு பாரு, இது சின்னது அப்படிங்கிறான் அல்லாஹ். உனக்கிட்ட ஒரு வேதத்தை தான் மேல இருந்து கொண்டாந்து காட்ட சொன்னேன். ஆனா மூசா நபி கிட்ட அரினல்லாஹ ஜஹரத்தன், அல்லாஹ்வை கொண்டாந்து காட்ட சொன்னேன். எது பெருசிப்பேன்? மனசை ரிலாக்ஸ் பண்ண வைக்கணும் என்றால் நமக்கு நடந்ததை பெருசா வச்சிருக்க கூடாது, சிம்பிள் பண்ணணும். அதான் 4வது ஸ்கில், சிம்பிள் ஆக்குறேன். இப்ப நான் கேட்கிறேன், நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். நம்முடைய இந்த பிரச்சனைய காசாவில் உள்ள ஒரு ஆளை கொண்டாந்து வச்சுட்டு கதைச்சா அவன் சிரிப்பான், இதெல்லாம் ஒரு பிரச்சனை. காசாவில் இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு பெரிய பிரச்சனையோட வந்து என் புருஷன் எப்படி திட்டினான் தெரியுமா, மாடு மாடு வந்து திட்டினா, காசாவில் இருக்கிற புள்ள சிரிக்கும், மாடு என்று திட்டினா உனக்கு என்ன? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு, கையில லேசா கத்தி வெட்டினோட இப்படி தூக்கி பிடிச்சி பெண்டை சாடிச்சு இப்படி ஐயோ கத்தி வச்சுட்டு கடையில பார்சல் எடுத்துக்காங்க. புருஷனார் ஊட்டி விட்டு அவளு துவா கேட்டு, இவர் ஊட்டி விடுறாரு, ஒரு மாசத்துக்கு ஆறாம இருக்கணும் துவா கேட்டு இப்படியே வாழ்ந்து ஒரு சின்ன காயத்துக்கு இப்படி இருப்பா. இதே ஆளு ஒரு எச்சிடம் பட்டு காலு உடைஞ்சு முள்ளு தெரிச்சிருக்கும் போது டாக்டர் பெண்டச்ச போட்டுட்டு வேற இடத்தையும் காயம் இருக்கான்னு கேட்டா இல்லன்றவா. டாக்டரே தேடினா இருக்கணும் பிஞ்சு தோல் பார்த்து விடா, அது சின்ன காயம் சார். கத்தி வெட்டினது தூக்கி பிடிச்சவ இன்னும் பெரிய தோல் பிஞ்ச காயத்தை பார்த்து சின்ன காயம் சொல்றம்பா. அங்க முள்ளு தெரிஞ்சத்தை பார்த்தவளுக்கு இதுதான் சின்ன காயம். நம்முடைய பிரச்சனைய பெருசுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தால் சின்னதுதான். அதை 2 விதமாக யோசிக்கலாம். ஒன்று, உலகத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்குது என்று திரும்பி பார்த்தால் நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. நான் கருப்பா இருக்கேன், அழகா இல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னும் அங்கவீனர்களை பார்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் இப்படியாச்சும் என்ன வச்சே அல்லாஹ்னு துஆ செய்வான். இந்த அப்துல் ரஹ்மான் ஹைக்கு கவிஞன் அவர் ஒரு கவிதை எழுதுறார். கடை கடையா ஏறினேன் ஒரு சோடி செருப்பு வாங்க, கால் இல்லாதவனை காணும் பெரிய. பிரச்சனை நம்மளை விட பெருசு இருக்குது என்று சொல்லும் போது எல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு ஆயிடும். அப்ப 4வது ஸ்கில் என்னென்றால், நமக்கு என்ன நடந்தாலும் பழையவங்க சொல்லுவாங்க தலையோட வந்து தலப்பாவோட போய்த்துன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தை தான், இதை விட பிரச்சனை பெருசா இருக்குது வெளியில, அல்லது அல்ஹம்துலில்லாஹ் இதோட நின்று போச்சு, நல்ல வேளை புள்ள தப்பிட்டு. நான் ஒரு நாள் ரோட்ல போயிட்டு போது ஒரு ஆக்சிடென்ட், மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க, ஒரு ஆளு கீழே விழுந்து கிடக்குறாரு, எல்லாரும் புதுனம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னோட அப்துல்லா ஜலீல் மௌலையும் வந்துருந்து இப்படி 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 என்ன ஒரு ஆட்டா இப்படி இப்படி தூக்கு சொல்லி ஆளை பிடிச்சி காலுக்கு கையை கொண்டு காலு
அப்படியே உள்ளுக்குள்ள எலும்பு நொறுங்கி தூள். அப்ப காலு கீழே கைய போட்டு ஒரு ஆளை இடுப்பை பிடிக்க சொல்லி தலையை பிடிக்க சொல்லி அப்படி ஆட்டாவுல தூக்கி வைக்க அல்ஹம்துலில்லாஹ். அங்க உள்ள ஒருத்தன் மடி கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சொன்னான், ஆஜி இன்னா லில்லாஹி என்று சொல்லுங்க. அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த ஆளு தெளிவா சொன்னான், இல்ல தம்பி அல்ஹம்துலில்லாஹ் தான். ஏன் ஹாஜி? அப்புறம் காலுக்கு மேலால ஏறின லொரி தலைக்கு மேலால ஏறி இருந்தா இன்னொரு ஆள் இன்னா லில்லாஹி சொல்லியிருக்கோம். இப்ப நானே அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற அளவுக்கு வந்துச்சுல்ல. ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா தெரியுமா? தலை தப்பிட்டங்கிறதுக்காக, கால் உடைஞ்சதுக்கு இல்ல, தலை தப்பினத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். என்ன பிரச்சனை வந்தாலும் இதை விட பெருசா வரலையே என்று நினைத்தால் நம்மளால அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உலகத்துல என்ன பிரச்சனை இருக்கு? ஒன்னும் பிரச்சனை கிடையாது. நம்ம சந்தோஷமா என்ன செய்யலாம்? வாழ்ந்துட்டு போலாம். இஸ்லாமிய மார்க்கம் இன்னொரு தீர்வை சொல்லுது. இது நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடியது. ஆனா சில இடத்துல எக்ஷன் எடுக்கணும். எக்ஷன் எடுக்கிறது எக்ஷன் எடுக்கணும். அப்படியே குனிஞ்சி குட்டு வாங்கிட்டு இருக்கிறது இல்ல. திருட்டிட்டு போயிட்டான், அல்லாட ஏற்பாடு என்ன செய்யறேன் அவனை பிடிச்சு கொடுக்கணும். விளங்கிட்டா? இதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபுக்குள்ள, கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வரும்போது என்ன செய்யற கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், கடைஜீவனை இவள் தான் சாணையோட வந்தது சந்த கூட போட்டு வாழ்றது இல்ல. அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு. இப்படியே வாழ்றது இல்ல, அட்ஜஸ்ட் பண்றதுதான் செய்யலாம். அட்வைஸ் பண்றத செய்யலாம். ஆனா மார்க்கத்துக்கு முரணா நடக்கிறார் என்றால் அதுக்கு தீர்வு அத்துறதுதான். தொழுகை இல்ல கொண்டாட்டிக்கிட்ட அப்ப தலாக் பண்ணு. தொழுகை இல்லாட்டி வாழ முடியாது. கணவன்கிட்ட தொழுகை இல்ல, தலாக் பண்ணு. தூள் பாவிக்கான், போதை வஸ்து பாவிக்கான் அப்படின்னா தலாக் பண்ணிடும். அவனோட வாழ முடியாது. பெண்களோடு தொடர்பு வைத்திருக்கிறான், அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய சட்டம். அல்லாஹ் சூரத்து நூறுல 24வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்லி காட்டுறாரு, விபச்சாரம் செய்யக்கூடியவன் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவளை தான் கல்யாணம் பண்ணணும், அல்லது முஷ்ரிக்கான பெண்ணை தான் கல்யாணம் முடிக்கணும். மோமினான பெண்ணுக்கு அவன் தகுதியில ஒன்று. விபச்சாரம் செய்யக்கூடியவள் இன்னொரு விபச்சாரம் செய்யக்கூடியவனை பண்ணட்டும், இல்லாட்டி ஒரு முஷ்ரிக்க பண்ணட்டும், உனக்கு அவள் தேவையில்லை, விட்டுடு. இது 24வது அத்தியாயத்தினுடைய 3வது வசனம். அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துகிட்டு அசரத்து பயான்ல சொன்னதானே கலாக்கதிரு நடப்பது நலவுக்கு கூலி உண்டு, இதை விட பெருசு நடக்குது சேர்ந்து வாழ்றது இல்லை. அதை உற்றோணும். ஏன்னா அதுக்கு தீர்வு வச்சிருக்கல்ல. தலாக்கு ஹுலா என்கிறத வச்சிருக்கான். சிலர் சொல்லுவாங்க கல்யாணம் என்கிறது பிளைட் பயணம் மாதிரியா, விருப்பம் இல்லாட்டியும் இடையில இறங்கணும் அடுத்த ஏர்போர்ட். 6 சொன்னது. நானும் சொல்றேன், கல்யாணம் என்கிறது பிளைட் பயணம் என்றாலும் அடுத்த ஏர்போர்ட்ல எல்லாம் இறங்க தேவையில்ல. சீட்டுக்கு கீழே ஒரு பரிசுட்டு இழுத்து போத்திக்கிட்டு பாய் இழுத்து போட்டுக்கு பாய். எதுக்கு அடுத்த ஏர்போர்ட்? பிரச்சனை வருகுது, பத்திக்கிட்டு இருக்குது. ஏர்போர்ட் வரைக்கும் காத்துக்கிட்டு கறி கட்ட தான் போயிடறாங்க பாய். அப்ப கல்யாணம்ங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்ல. இந்த பிரச்சனைகள் இருந்தால் தலாக்கு பண்ணு. தொழுகையாளி இல்லையா விடு, போதை வஸ்து பாவனையா விடு, அந்நிய பெண்ணோடு தொடர்பு அல்லது அந்நிய ஆணோடு தொடர்பு அந்த பெண் என்றால் விட்டுடு, அவனோட வாழ்ந்துடாது. எல்லாரும் என்ன சொல்ற தெரியுமா? 3 புள்ள அந்த ஆளை விட்ட நான் சோத்துக்கு என்ன செய்வேன்? பாத்தியா கலாக்கதுரம் மறந்துட்டேன், அவன் தான் சோறு கொடுக்கான்னு நினைச்சிட்டேன். அல்லாவே சொல்றான், ஒமாமின் தாப்பத்தின் ஃபில்லர்ல இல்ல அல்லாஹி ரிஸ்குஹா, அல்லாஹ் எல்லா உயிருக்கும் ரிஸ்க்கு பொறுப்பை எடுத்துட்டான். அப்ப நீ எப்படிமா இப்படி சொல்லுவ? அதுக்கு எனக்கு தொழில் தெரியாத. இப்போ ஒரு கேள்வி, என்ன புருஷன் மௌத்தா போயிட்டான், என்ன செய்வ? தானே அந்த ஆளு மௌத்தானா நீ என்ன செய்வ? பிள்ளைகளோட கடல்ல உழுவியா? இல்லையே, வாழ்வாயே. அதை இப்ப வாழ். இன்னொருத்தியோட தொடர்பா இருக்கிறவனோட பிள்ளைக்காக எப்படி வாழ்ற நீ? விடு, அவரோட வாழ இயலாது, அவளோட வாழ இயலாது. விபச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம், இது போதை வஸ்து பாவிக்கிறவங்க. அவன் பிள்ளைக்கு இருக்கிற சொத்தையும் சேர்த்து வித்துருவான். இந்த போதை வஸ்து பாவிக்கிறவன் எவ்வளவு ஆபத்தானவன் தெரியுமா? அவனுக்கு தேவைப்பட்டால் பொண்டாட்டிக்கும் விலை பேசுவான்.
நடந்திருக்குது. அவனுக்கு அது மட்டும்தான் பெருசா தெரியும். தயவு செஞ்சு இந்த பயான்ல ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சொல்லிருக்கங்கிறதுக்காக அவ்வளவுதான் போறது இல்ல. சிலது தீர்க்க வேண்டியது இருக்கிறது. சிலரை பிடிச்சு கொடுக்கணும், சிலரை போலீஸுக்கு போகணும், சிலது கோர்ட்டுக்கு போகணும். முயற்சி செய்வோம். நம்முடைய காசு ஒருத்தன் ஆட்டை போட்டான், அவனை பிடிக்கலாம், கோர்ட்ல கேஸ் போடலாம், அவன்கிட்ட இருந்து வாங்க முடியலாம், வாங்கு. ஒன்றும் பண்ண முடியாதுன்னா கவலைப்படாத, கிடைக்கும். மற்ற விஷயங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ள புருஷன் பண்றதுக்குள்ள சின்ன சின்ன விஷயம் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். வாய்ஸ் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம், கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், குடும்பத்தை சேர்க்கலாம். பெரிய குற்றங்கள் யாரு சொல்லியும் கேட்க இல்லாத முடிஞ்சு. தொழுகை இல்லாதவனோட எப்படி வாழ்றேன்னு கேட்கலாம். தொழுகை இல்லாதவன தொழுகை ஜனாசா மையவாடியிலேயே அடக்கக்கூடாது என்றால் எப்படி கணவன் மனைவியை வாழ்றது? நிறைய பேர் இன்றைக்கு கணவன் மனைவி தொழுகை இல்லாதவர்களோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதுல இருந்தெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? விடுபடணும். எனவே இந்த விஷயத்துல இன்றைக்கு தரப்பட்ட தலைப்புல நிம்மதியை இழந்து வாழும் மனித சமூகம் என்கிறதுல நான் இவ்வளவு விஷயத்தை உங்களுக்கு சுருக்கி தந்திருக்கிறேன். நிம்மதி இழந்து போவதற்கு காரணங்கள் என்ன, அந்த நிம்மதியை திருப்பி எடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லமல் செய்வது, ஈமான் கொள்வதை செய்ய வேண்டும். அந்த ஈமான் கொண்டு நல்லமல் செஞ்சு நிம்மதியா வாழ்ந்தாலும் இடையிலே வேறு வேறு பகுதிகளால் சில பிரச்சனைகள் வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து நம்முடைய மனசை எப்படி தளர்த்தி கொள்வது என்றால் அது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய 4 அடிப்படையை நான் சொல்லியிருந்தேன். முதலாவது கலா கதிர், 2வது நடப்பது நலவுக்கே, 3வது இதுக்கும் கூலி உண்டு, 4வது இதைவிடவும் பெரிது உண்டு, அல்லாஹ் போதுமான. இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போனால் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவான் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாஹ்ரு தவானா அல்ஹம்துலில்லாஹி.